எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இது நம்முடைய தாரக மந்திரம். எந்த நார்மலாக பேசினாவே இந்த சொல் செயல்களை நம்ம சொல்லாமல் எந்த இதையும் பேசுகிறதே இல்லை. முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீ கண்ணு இதெல்லாம் ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணிக்க, ஒன்றும் தப்பே இல்லை. நம்மளை பற்றியும் நம்ம எதையும் பேசலாம், எதையும் பேஸ் பண்ணலாம், என்னால் முடியும். அதாவது முதல்ல இப்போ ஐயா இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாப்புல. அவர் என்ன சொன்னார், நான் மாடு மேய்க்கத்தான் போனேன் அப்படின்னாரு. அன்னைக்கே சொல்லிட்டாப்புல இறைவன், நீ ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு தான் லாய்க்கு, பசுமாடு மேய்க்கிறப்பே ஜோதிடம் வந்துருச்சாங்க. தொழிலே அவருக்கு ஜோதிடங்கிறது தெரிஞ்சு போச்சு, அதில் மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் போய் அவர் பல தொழிலும் செஞ்சுட்டாரு, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா இப்போ இவருக்கு எனக்குமே பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்திருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். இவரை தில்லா ஃபேஸ்புக்கில் எதிர்த்த ஒரே ஆள் ஜோதிடத்தில் யாருன்னா நான் தான். அதிகமாக தில்லா இவர்கிட்ட ஃபைட், மிகப்பெரிய ஃபைட்டுன்னா எனக்கு இவருக்கு தான் ஃபேஸ்புக்கில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சின்ன சின்ன சலனங்களால் போச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் திருப்பி நாங்கள் ஒரு விதத்தில் ஒரு நட்பு ரீதியில் ஒரு பக்கமாக இணைஞ்சோம். அது ஏன் இணைஞ்சோம், எப்படி இணைஞ்சோம் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒன்று சொல்லலாம், என்னோட பாலிசி என்னன்னா எதையும் பழசை நினச்சி பார்க்கணும். யாராக இருந்தாலுமே எவன் ஒருத்தன் பழசை நினச்சி பார்க்கலையோ அவன் ஜெயிக்க முடியாது. அது என்னோட கொள்கையை நான் நினைப்பேன். அது நம்ம உயரத்துக்கே போனாலும் பரவாயில்ல, அதை பற்றி தப்பு இல்லை. ஏன்னா நிறைய டைம் சொல்லிக்கிறேன், இன்னைக்கும் மேடை ஏறி இன்னைக்கு ஃபீல்டில் ஜோதிடத்தில் நான் பெரிய ஆள் அப்படின்னு யூடியூப்பில் வீடியோ போடுற ஆளுகளாக இருந்தாலும் சரி, இல்லை நான் மிகப்பெரிய ஜோதிடன்ட்டு ஒரு பப்ளிசிட்டியில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே குரு ஆராய்ச்சி ஜோதிட மையத்தில் மேடை ஏறி தான் அறிமுகமானாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாமே. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கும். நான் பேக் ட்ராப்பில் நின்று நல்லா பார்த்துருக்குறேன். இவங்க இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர் இங்கே பேசின ஆளுங்க தான். அதில் மாற்றம் யாராச்சும் நான் இல்லைப்பா இவர்கிட்ட நான் பேசலின்னு யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம், யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி இருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் சில நபர்களுக்கு உதவிகள் என்னென்ன செஞ்சாப்பிள்ளைங்கிறது கூட எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது ஒரு விஷயம். யார் நானாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருந்தாலும் சரி, கிரகங்கள் தன்னுடைய வேலை செஞ்சே தீரும். ஒரு ஏற்றம் வரும், திடீர்னு நம்ம இறங்கி போவோம், அட்ரஸ் இல்லாமல் போவோம், மீண்டும் தலை தூக்குவோம். இது இயல்பு. அதாவது நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போகவே கூடாது. அவர்லாம் நல்லா வாழ்ந்தவர் இந்த ஜோதிடத்துறையில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்துறையில் நல்லா வாழ்ந்தவர். சில காலகட்டங்கள் கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஜோசியர் மட்டும் என்ன விதிவிலக்கா? நீங்கள் எல்லாம் நான் ஜோசியர், நான் அதை பண்ணி விடுவேன், இதை பண்ணி விடுவீங்க. உங்களால் மாற்றிட முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலை மாற்றிட முடியுமா? கண்டிப்பாக முடியவே முடியாது. என்ன நீங்கள் இப்போ சொல்லிக்கலாம் எல்லாருமே, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு. கிரகங்கள் தன்னுடைய கடமை செய்ய, ஆனால் நம்ம கொஞ்சம் அறிவு இருக்கிறனால அதில் புழங்கிட்டு இருக்கிறனால கொஞ்சம் பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். இங்கிருந்து போய் உளுந்து மண்டை தலை உடஞ்சி உயிர் போகிறதுக்கு மண்டை உடஞ்சி 1 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து உயிர் பொழைச்சிக்கலாம். இதுதான் விஷயம். இதே மாதிரி தான் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் வருது அப்படின்னா அவர் மீண்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னா எல்லாருமே அந்த வாய்ப்பு கொடுத்தவங்க முதல்ல பழசை நினச்சி பார்த்து அவருடைய இடத்துக்கு மீண்டும் அப்படியே வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவர்கிட்ட சொல்கிறது என்னென்னா, முதல்ல தனக்கு மிஞ்சினது தாங்க தானம் தர்மம். நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒன்று, தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம். என்றைக்குமே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு தான் அப்புறம் கொடுக்கணும். ஏன்னா அன்னைக்கு முத்துப்பாண்டி ஐயாவே சொல்லியிருக்காரு நிறையா. செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறப்ப அன்னைக்கு போட்ட வீடியோ கிட்டத்தட்ட 500 வீடியோ 700 வீடியோ எடுத்திருப்பாங்க ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில். செல்ஃபோனில் தான், இன்னைக்கு தான் கேமரா. அந்த செல்ஃபோனில் எடுக்கிற வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு 100 வீடியோ உங்கள் வீடியோ வந்தீங்கன்னா நீங்கள் டாப் மோஸ்ட் தமிழ்நாட்டில் விருதா ஜோதிடர் நம்பர் 1 தெரியுங்களா? ஒரு வீடியோ கூட இல்லை. வர்றவங்களையெல்லாம் வா பேசு சோத்த தின்னு போ, வா பேசு போத தின்னு போ, இப்படியே அனுப்பிச்சுட்டு விட்டுட்டு நம்ம கிரகங்களை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஜோதிடர் தானே. நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னா நம்ம மாற்றி அமைக்கக்கூடியது ஏதோ ஒன்று. அட 10 வீடியோ போடுறான், 5 போனாலும் 5 காப்பாற்றிருக்கணுமல்ல. அப்போ என்ன அப்படின்னா நம்மளை முதல்ல தயார்படுத்திக்கணும். நேரம் காலம் அப்படி அது எப்படி போகுது. அதனால தான் நம்மளுடைய கருத்தரங்கத்தில் ஐயா அவர்களே, நீங்கள் முதல்ல நம்மளோட கருத்தரங்கத்தில் சும்மா சிறப்பழைப்பாளராக வரனாரு. இங்கே சிறப்பழைப்பாளர்லாம் வரவே கூடாது, பேசுகிற மாதிரி தான் வரணும். பேசுங்க. இவர் பேசுகிறப்ப வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய ஆஃப்னெட்டு எடுக்காட்டி பரவாயில்ல, வாங்க நீங்கள் வேற எதை வச்சு பண்ணலாம்.
வந்து எடுத்தாங்க. வீடியோ எடுத்தாப்புல நல்லா பேசினாப்புல. வீடியோவும் கிட்டத்தட்ட 10,000 பேர்த்துக்கு மேலே போச்சு. அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தேன். அது என்ன டைட்டில் அப்படின்னா, தொழில் செய்வதே என் கடமை அப்படின்னு போட்டிருந்தேன். இவருக்கு மட்டும் நான் டைட்டில் தொழில் செய்வதே கடமை அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா ஜோதிடரையும் நான் மேடை பார்த்து ஏற்றி அழகு பார்த்தது என்னுடைய கடமை அப்படிங்கிறதுக்காக தொழில் செய்வதே எனக்கு கடமைன்னு போட்டேன். நல்லா ரீச் ஆச்சு, செமையாக பேசினார். அப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்தவங்க எல்லாமே வந்து அடுத்த தலைமுறைக்கு வரணும். அப்போ தான் ஜோதிடம் தலைக்கும். அப்படிங்கிறனால தான் 3 தடவை கூப்பிட்டாப்புல. 3 தடவை என்னால் சில நிர்பந்தத்தில் வர முடியல. இன்னைக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வந்திருக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் ஐயாவோட நம்ம மனசில் இருக்கிறத சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியாச்சு. இந்த அற்புதமான ஒரு அழகான ஒரு நிகழ்வை மாதம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இவருக்கு தோளுக்கு தோளாக துணை இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம அன்போடு தெரிவிச்சுக்குவோம். இப்போ நம்ம பார்க்கறது என்ன ஒரு தலைப்பு அப்படின்னா, நானும் எல்லா பக்கமும் நினைக்கிறது தான், நம்மளும் ஜோதிடத்தை பற்றி நிறைய இடத்துல பேசலாம் தான் எனக்கும் ரொம்ப ஆசை. ஆனால் ஜோதிடத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ட் நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்கிறாங்க. இவரும் இப்போ எடுத்த உடனே ஐயா நீங்கள் வாஸ்து பற்றி பேசுங்க ஐயா, இல்லை ஜோதிடத்தை பற்றி நிறையா பேசுகிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ பார்க்க போனால் கடைசியில் நம்மளுக்கு ஜோதிடமே தெரியலைங்கிற முத்திரை குத்திடுவாங்க. அதையும் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை நேசித்து செய்வாங்க. ஏன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் சின்ன பையன்லேருந்து வந்திருக்கிறேன். ஏன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே எங்கள் சமுதாயம் பூராமே கோயில் சிலை செய்கிறவங்க தான். கோயில் வேலை, கோயிலுடைய ஐதீகத்தை ஃபாலோ பண்ணுறவங்க தான். கோயிலை முறைப்படி எப்படி கட்டணுங்கிற அந்த அடிப்படையிலிருந்து வரவங்க தான் நான். எங்கள் தாத்தா எல்லாமே கோயில் சவுதியார். கோயிலை கட்டுறது, கோயிலுக்கு வாஸ்து பார்க்குறது, வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறது, இதுதான் மூலதனம். இப்படியே வந்தது தான். அப்புறம் இப்படியே வந்ததில் நம்மளுக்கு இதில் அதிக ஆர்வம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட நான் படிக்கிறப்ப 12th படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, 12th ஒரு 9th படிக்கிறப்ப ஸ்கூலுக்கு போனேன்னா எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எங்கே நடத்துகிறாருன்னு பாடம் சொல்கிறத கவனிப்பாங்க. நானும் வாத்தியார் எந்த மூலையில் நின்று பாடம் நடத்துகிறாருன்னு பார்ப்பேன். நான் என்னோடைய எனக்கு அதாவது இயற்கையாக வந்து அந்த ஜீன் வருது. அப்போ வாத்தியார் இங்கே நின்று பாடம் நடத்தினா ஒழுங்காக நடத்துகிறாரு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வாத்தியார் பூரா வர்றவனை பூரா பிடிச்சி எரிஞ்சு திட்டிக்கிட்டு அடிப்பாப்புல. ஏன்டா அப்படின்னு பார்த்தா அவர் அக்னி மூலையில் நின்று வாத்தியார் பாடம் நடத்துவார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்போ வாத்தியார் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே போயிட்டு, அப்போல்லாம் வந்து ஒரு இடத்துல இப்போ போர்டு இல்லைல்ல, அப்போல்லாம் வந்து இப்படி ஒரு வாரமாக அப்படியே நடந்துக்கிட்டே பேசுவாங்க. அதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சனி மூலையில் நின்று பேசுகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாரு, குழுக்குழுன்னு இருக்கிறாரு. அந்த மூளைகள் மாறும்பொழுது தன்னுடைய இயல்பு நிலைகள் மாறுது. அதுதான் வாஸ்து. அப்போ நம்ம இன்னைக்கு அவசியம் வாஸ்து பார்க்கணுமா எல்லாருமே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, வாஸ்துவும் பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் விதிப்படிதாயா நடக்கும், நீ என்னதான் வாஸ்துப்படி கட்டினாலும் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜாதகமும் வாஸ்துவுமே ஒரு மனிதனுடைய 2 கண்ணு தான். ஒரு கண் இல்லைனாலும் அவன் குரடை, ஒத்த கண் ஆசாமிம்பாங்க. 2 கண் இருந்ததுன்னா நல்ல கண்ணும்பாங்க. அதே மாதிரி அதுதான். அப்போ அது வந்து ஜோதிடமும் வாஸ்துவும் பொதுவாக ஒரு கண்கள் தான். அப்போ அந்த கண்களை வச்சு தான் ஜோதிடம் இல்லாமல் வாஸ்து 2ஐயும் மிங்கிள் பண்ணாமல் எந்த விஷயத்திலும் நம்ம ஜெயிக்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, வாஸ்துனா என்ன, சிம்பிளாக அழகாக ஒரே விஷயம், கசகசனே பேச தேவையில்லை. யார் யார் எவன் எங்கெங்கே உட்காரணுமோ அவன் அங்கங்கே அப்படியே உட்காரணும், இவ்வளோதான் மேட்ரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. வாஸ்துல யார் யார் எங்கெங்கே எப்படி எப்படி உட்காந்துருமோ அங்கங்கே தான் உட்காந்துருக்கணும். இதுதான் வாஸ்து. ஒன்றும் இல்லை, இப்போ நான் இருக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னோட கண் இருக்குது, என்னோட கண் இப்படி மாறு கண்ணு, வணக்கண்ணே அப்படின்னு வச்சுக்கோங்க. என் பல்லு இருக்குது, என் பல்லு ஐயா பிரபையா வணக்கங்கிறதுக்கு பதிலாக ஐயா பிரபையா வணக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு? அதாவது வந்து எது எந்த பொருள் எங்கே இருக்கணுமோ அங்கங்கே அப்படி இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, கண்ணு நம்ம இங்கே இருக்குது, உங்களை பார்க்குற ஐயா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களாங்கிற. இதே கண் இல்லாமல் இங்கே கண்ணு இருக்குது, ஐயா வணக்கம் அப்படின்னா எவடா கூமிட்டை நாட்டு இருக்கிற பின்னாடி திரும்பி வணக்கம் சொல்கிறேன் பாரு அப்படிமா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ என்னன்னா வாஸ்து அப்படிங்கிறது தன்னுடைய இயல்பு நிலைக்கு தகுந்தாற் போல் அது அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கணும். சிம்பிளான விஷயம். அது அங்கங்கே அப்படியே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? பொதுவாக வாஸ்துங்கிறது என்ன, பஞ்சபூதங்களுடைய தன்மையில் அடங்கிய விஷயம்தான். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் உருவானது தான் இந்த வாஸ்து. நல்லாவே நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க, வாஸ்து இல்லவே இல்லைங்கிறான் ஒருத்தன். நான் வாஸ்துப்படி வீடு கட்டணும்னு அவசியமே இல்லைங்கிறாங்கட்ட. ஆனா
முந்தானத்து ஃபோன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறீங்களே, தை மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு 10 to 12 ராகு கால மேட்ச்சு, வாஸ்து நேரம் சரியில்லைங்கிறாங்களே, இது எப்படிங்க ஐயா கரெக்டானு கேட்குறேன் என்கிட்ட ஃபோனை போட்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க, இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அவர் வந்து நான் கடவுள் சார்ந்த விஷயங்களுக்கு நாங்களாம் அப்பாற்பட்டவங்க, கடவுளை எல்லாம் நாங்கள் பெருசாக நம்புறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தை 12ஆம் தேதி 10 to 12 ராகு காலம் ஆச்சுங்க, அந்த நேரத்தில் வாஸ்து போடலாங்களான்னு கேட்குறான். அப்போ என்னாச்சு? சும்மா மேடையில் பேசுறதுக்கு அழகா இருக்கும், சாமி இல்லை, கடவுள் இல்லை, பூதம் இல்லை, வாஸ்து இல்லைன்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கு. எவன் சொல்றானோ அதைத்தான் அவன் முதல்ல கடைபிடிக்கிறான். நல்லா இந்த கோயில் குளம் சாமி இப்படி இருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி கடைபிடிக்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இப்படியெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, ஏன் அவசியம் பார்க்கணுமா, ஏன் இது அவசியம் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம். இதை பொதுவாக ஒரு சின்ன கருத்துக்கள், வாஸ்து பகவானை பற்றி ஒரு சின்ன கருத்துக்களை நம்ம மெயின் ஒரு கதையை வச்சு நம்ம கொண்டு போனோம்னா அழகாக உங்களுக்கு புரிய வைக்கலாம். இப்போ வாஸ்து பகவான் அவர் ஏன் வந்து எல்லாருமே நான் என்னன்னா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அப்படிங்கிற, வாஸ்து பகவான் மட்டும் இப்படி போகிற வணக்கம் அப்படிம்பாப்புல பார்த்துருப்பீங்களா? அந்த உருவம் வந்து தலை பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் இருக்கு. ஏன் அவர் நேரம் நிற்க வேண்டியதானே, ஏன் அவர் கோணையை நிற்கிறாரு? நல்லா யோசனை பண்ணணும். அப்போ அந்த இதெல்லாமே புராண கதை தான். இதெல்லாம் நிஜமானு கேட்டிங்கன்னா நிஜமில்ல, நல்லா வீடியோவில் எடுத்து வைக்கல. மகாபாரதம் இருக்குதுன்னு கேட்குறீங்க, ராமாயணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையானு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்தையும் நம்பித்தான் ஆகணும். நீ உசுரோட இந்த இடத்த உட்கார்ந்துருக்கிற, நான் நிற்கிறேன் அப்படின்னா இது இப்போ இருக்கிற சூழ்நிலை, அடுத்து என்ன வேணுமாலும் நடக்கலாம். அதே மாதிரி தான் அன்றைக்கி நடந்த கதைகள் எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஆனால் புராண கதைகள் உண்மையாக இருக்குது நடைமுறையில். அப்போ சிவன் அந்தகாசுரனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு, நார்மலாக நம்ம கதை மாதிரி போல சினிமா மாதிரி பேசலாம். அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு. இந்த ஃபைட் நடக்கிறப்ப என்ன ஆகுது? அந்த அந்தகாசுரனை அடிச்சு நொறுக்குனதா இவர் உடம்பு கிடம்பெல்லாம் வேர்வையை ரொம்ப அதிகமாகி அவரோட நெத்தியிலிருந்து ஒரு வேர்வை மட்டும் அப்படியே துளி கீழே விழுகுது. அந்த துளி விழுந்த உடனே அவர் அப்படியே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ராட்சசமாட்ட ஒரு பூதம், அப்படியே மிகப்பெரிய ஒரு பூதம் ஒன்று உருவாகுது. அப்போ இந்த பூதம் உருவானோன்னா என்ன சொன்னால், எந்திரிச்ச உடனே தன்னுடைய பசி, ஏகப்பட்ட பசி, அந்த பசியை தாகத்தை அடக்க முடியாதனால பக்கத்தில் கிடைக்கிறதெல்லாம் முடிச்சு அடிக்கிறான். மனுஷன் பிடிச்சாலும் சாப்பிட்றான், தேவர்கள் இருந்தாலும் சாப்பிட்றான், நல்லவன் கெட்டவன் எவனே தெரியாது, எவனை வேணுமாலும் பிடிச்சி ஒவ்வொருத்தரையே சாப்பிட்றான். ஆனால் எல்லாத்தையும் முழுங்கக்கூடிய சக்தி அந்த வேர்வையிலிருந்து வந்தக்கூடிய அந்த பூதத்துக்கு இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் அந்த பூதம் வந்து எல்லாத்தையும் தேவர்கள் முதற்கொண்டு மக்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரே, நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே அந்த உங்களோட நெத்தியிலிருந்து தானே அந்த வேர்வை விழுந்துச்சு, நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு எல்லா தேவர்களும் போய் முறையிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாமே அவர் கரெக்டாக நான் ஒரு டைம் சொல்கிறேன், அந்த டைமில் போட்டு குப்பரை போட்டு அமுத்திடுங்க அப்படிங்கிறாப்புல. கரெக்டாக அந்த டைமில் எல்லா தேவர்களும் ஒரே டைமில் எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே கொண்டு குப்பரை போட்டு அமுத்துறாங்க. அப்படி குப்பரை போட்டு அமுத்தவனவர் தான் வாஸ்து பகவான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வாஸ்து பகவான் குப்பரை போட்டு அமுக்கிறப்ப என்ன, அமுக்கிறவன நேரமாக அமுக்குவியா, அமுக்கிறவன் எப்படி வேணுமாலும் அமுக்குவியா. ஒருத்தங்கிட்ட போய் நம்ம சண்டைக்கு போய் வர்றோம், அவன் பொண்ணை நேராக அவனை அடிக்க போகிறோம், அந்த பக்கம் நின்றுட்டு இருப்பியா ஓங்கி அப்புவோம், இல்லைன்னா இந்த பக்கம் நிற்போம் ஓங்கி அப்புவோம். அப்போ போட்டு குப்புறமாக அமுத்துறப்ப அந்த தலை அப்படியே உழுகிறப்ப தான் அந்த தலை வந்து அந்த உருண்ட உருவம் தான் வாஸ்து பகவான். அந்த வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதியை தான் நம்ம வடகிழக்கில் வச்சாங்க. அதனால தான் வடகிழக்கு அப்படிங்கிறது, அந்த தலை அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள பகுதியாக நம்ம பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இப்படிப்பட்ட அந்த பூதத்துடைய தலை என்பது வடகிழக்கு திசையாகவும், அந்த கால்கள் என்பது தென்மேற்கு திசையாகவும், வலதுபுறத்தை வந்து தென்கிழக்கு திசையாகவும், வடமேற்கு அதாவது வலதுபுறத்தை வடமேற்கு திசையாக இப்படி வந்து திசைகளை பண்ணாங்க. அந்த தெய்வத்தை போட்டு அமுத்துறப்ப எந்தெந்த தெய்வங்கள் போய் எந்தெந்த பார்த்து அமுத்துனாங்களோ அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆளை போட்டு அமுக்குறாங்க, ஒரு தலையை போட்டு அமுத்துறவன் ஒரு கிரகம், காலை போட்டு அமுத்துறது ஒரு கிரகம், இதே மாதிரி கையை போட்டு அமுத்துறது ஒரு கிரகம். இப்படி அமுத்தும் பொழுது முதல்ல வடகிழக்குங்கக்கூடிய தலையை போட்டு அந்த இடத்த அமுக்குன பகவானுக்கு பேர் தான் வடகிழக்குக்கு ஈசான பகவான்னு பேர். ரெண்டாவது காலுங்கிறது எது, நம்ம தென்மேற்கு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நிருதி மூலைன்னு சொல்றோம். அப்ப நிருதி பகவானை தான் அந்த தென்மேற்கு மூலையில காலை வச்சு அமுத்துனது. சரி, அதே மாதிரி நம்ம வடக்கு யார் சொல்றோம், குபேரன் சொல்றோம். அப்ப குபேர பகவான் தான் அந்த வடக்கு திசையை போய் வச்சு அமுத்துனது. அதாவது அந்த வாஸ்து பகவானுடைய வடக்கு பக்கத்தை அமைச்சது குபேரன்.
அதே மாதிரி கிழக்கு பக்கம் அவர் அந்த பக்கம் அமுத்துனது இந்திரன், தென்கிழக்கு பக்கம் அக்னி, தென்மேற்கு பக்கம் குபேரமுலை, அதே மாதிரி வடகிழக்கு ஈசானியம், வடமேற்கு வாயு பகவான். இப்படி இந்த அஷ்டத்துக்கு பாலர்களும் இப்படித்தான் போய் அவங்க அந்த இடத்த அமுத்தின பக்கம் யார் யார் இருந்தாங்களோ அவங்களத்தான் வந்து அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான அமைப்பா சொன்னாங்க. இதுதான் வந்து புராண கதையில இந்த இதெல்லாமே ஒரு வழிபாடுகள் இப்படி வந்தது. அப்ப இவர் கேட்கிறாரு, இத்தனை பேர் வந்து என்னை போட்டு அமுத்தி விட்டாங்களே, என்னுடைய வாழ்க்கையில் அப்புறம் நான் என்னதான் பண்றது, நான் எப்பத்தான் எந்திரிக்கிறது, இதுக்கு வேற விடிவு காலம் இல்லையா, நானும் சோறு திங்க வேணாமா அப்படின்னு சொல்றப்ப சிவன் வந்து சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, அதாவது நீ எந்திரிக்கக்கூடியது காலகட்டமே மாசம் ஒரு 8 மாசம் தான் உனக்கு எந்திரிக்கிறதுக்கு டைமு, அதுவும் 1.5 மணி நேரம் தான் டைமு. 1.5 மணி நேரம் எந்திரிக்கிற, நீட்டா பல்ல விளக்குற, குளிக்கிற, சாமி கும்பிட்ற, உனக்கு குடல் கறி, மட்டன் கறி, சிக்கன் கறி எல்லாம் வறுத்து வச்சிருக்கிற, சாப்பிட்ற, ஒரு வெத்தலை பார்க்க போடுற, போய் படுத்துக்கிற, இவ்வளோதான் உன்னோட டியூட்டி. எவ்வளோ நேரம்? 1.5 மணி நேரம், 90 நிமிஷம். அப்படி இந்த சிவன் வந்து ஈஸ்வர, அதாவது இந்த வாஸ்து பகவானுக்கு நீ வருடத்தில் 8 மாதம் தான் உனக்கு எந்திரிக்கணும். அந்த 8 மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் தான் எந்திரிக்கணும். அது எந்திரிச்சு 1.5 மணி நேரம் தான் நீ எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு மீண்டும் போய் படுத்துக்கணும். இதுதான் இறைவன் இட்ட கட்டளை வாஸ்து பகவானுக்கு. அதைத்தான் நம்ம வாஸ்து விடும் நேரம், வாஸ்து பூஜை செய்யும் நேரம் அப்படின்னு நம்ம அதை சொன்னோம். அப்ப வாஸ்து பூஜை செய்யும் நேரம் சொல்லிட்டு அது எப்ப 12 மாசம் இருக்குது. 12 மாசத்துல ஒரு 8 மாசங்கள் வந்து வாஸ்து பகவான் எழுந்திருக்கக்கூடிய டேட் கொடுத்துட்டார் சிவன். நீ இந்த மாசம் எத்தனாம் தேதி எந்திரிக்கிற, எத்தனாம் தேதி? சித்திரை மாசம் போடு, ஒரு 10ஆம் தேதி அன்னைக்கு உனக்கு அட்டனன்ஸ். காலையில் எந்திரிக்கிற, 1.5 மணி நேரம் எல்லா வேலையும் முடிக்கிற, போயிட்டே இருக்கிற, அவ்வளோதான். சரி, சித்திரைக்கு எடுத்தது அதுவும் பாருங்க, முதல்ல வந்து காலச்சக்கரத்தை முதல் ராசியில தான் சித்திரை மாசத்துக்கு தான் அவர் கொடுத்தாரு, இறைவனே கொடுத்துருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் வாஸ்து மாசம் உடனே வைகாசி மாசத்துல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே, ஏன் சித்திரை மாசத்துல போட்டு வரணும்? அப்ப ஜோதிடம் வாஸ்து நடத்த அப்படியே மிங்கிள் ஆகுது, நல்லா நோட் பண்ணிட்டே வரணும். அப்ப சித்திரை மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து பகவான் எந்திரிக்கிறார். சரி, சித்திரைக்கு எடுத்தது தை மாசம் பங்குனி, சித்திரைக்கு எடுத்தது வைகாசி மாசம். வைகாசி மாசம் 21ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து பகவான் எந்திரிக்கிறார். அதே மாதிரி வைகாசிக்கு எடுத்தது ஆனி மாசம் இல்லை, அடுத்தது ஆடி மாசம் எந்திரிக்கிறார். ஆடி மாசம் 11ஆம் தேதி அன்னைக்கு எந்திரிக்கிறார். ஆடி மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆடிக்கு எடுத்தது ஆவணி மாசம். ஆவணி மாசம் 6ஆம் தேதி அன்னைக்கு எந்திரிக்கிறார். 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஆவணிக்கு எடுத்தது புரட்டாசி இல்லை, ஐப்பசி மாசம். ஐப்பசி 11ஆம் தேதி அன்னைக்கு எந்திரிக்கிறார். அதுல கார்த்திகை மாசம் அடுத்தது 8ஆம் தேதி அன்னைக்கு எந்திரிக்கிறார். மார்கழி மாசம் இல்லை, தை மாசம் 12ஆம் தேதி அன்னைக்கு எந்திரிக்கிறார். அடுத்தது மாசி மாசம் 22ஆம் தேதி அன்னைக்கு எந்திரிக்கிறார். இப்படித்தான் இந்த 8 மாத காலகட்டங்கள்ல தான் வாஸ்து பகவான் எந்திரிக்கிறார். இது முதல்ல நம்ம அந்த அடிப்படை விஷயத்த சும்மா நம்ம வாஸ்து பார்க்குறோம் அப்படின்ட்டு எல்லாருமே மேடைக்கு போறாங்க. எல்லாம் யூடியூப்ல வாய்க்கு வந்தது, நான் டைட்டிலே வச்சிருக்கிறேன் என்னோட வீடியோவில், வாய்க்கு வந்ததெல்லாம் வாஸ்து இல்லை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வாஸ்துங்கிற மாதிரி தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. மேட்ரு என்னங்கிறது தெரியணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, உண்மையாலுமே நான் கொலவெறியில் இருக்கிறேன், சத்தியமாலுமே கொலவெறியில் இருக்கிறேன். நிறைய வீடியோ பார்த்தோம்னா அப்படியே ப்ரெஷர் ஏறுது. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே கடவுளுக்கு நிகரானவங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எல்லாம் கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க உங்களை. ஏன்னா ஜோதிடங்கிறது யார்கிட்டையும் சொல்லாத விஷயம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் ஓப்பன் டாக்லேயே பேசுகிறேன், மாப்பிள்ளை அந்த பிள்ளையை நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதும் ஜோசிக்கிட்டு தான் சொல்கிறான். 10 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கிற மாப்பிள்ளை, அது நார்மலாக 10 லட்ச ரூபா என்கிட்ட பணம் இருக்குதுங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், அதையும் ஜோசிக்கிட்டு தான் சொல்கிறான். என் முன்னாடி கேரக்டரே சரியில்லைங்க, அதையும் ஜோசிக்கிட்டு தான் சொல்கிறான். நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேங்கன்னு அழுகிறதும் கூட தான் அழுகிறான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ இத்தனை விஷயத்தையும் உங்க கூட சொல்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். தன் தகப்பங்கிட்ட சொல்லாத விஷயத்தை, தன்னுடைய நண்பங்கிட்ட சொல்லாத விஷயத்தை, தன்னுடைய மனைவிகிட்ட சொல்லாத விஷயத்தை, அத்தனை விஷயத்தையும் கூட சொல்றாங்கன்னா நீங்க கடவுளுக்கு மேல. அப்ப இப்படிப்பட்டவங்க நல்லா வழிகாட்டணுமல்ல. ஒரு ஜோதிடம் பார்க்கணும், ஒண்ணு தெரிஞ்சா சொல்லலைன்னா தெரியலன்னா விட்டுரு, வாஸ்து தெரிஞ்சா சொல்லலைன்னா விட்டுரு. சும்மா போனதுக்காக 2 புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. வாஸ்துல 4 விஷயம் தாங்க. வடகிழக்கு பள்ளம், தென்மேற்கு மேடு, தென்கிழக்கு சமையல், வடமேற்கு காத்து, இவ்வளவுதான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அது அப்படியே இவங்க வந்து இந்த ஜோதிடத்துடைய காரகத்தை தூக்கி அதுக்குள்ள போட்டு சொல்லுவாங்க பாருங்க. அப்படியே ரத்தமா வாந்தி வரும் அவங்க சொல்றப்ப பாத்தீங்கன்னா, காதுல அப்படியே ரத்தம் ஒழுகும், அவ்வளவு கொடுமையா பேசுவாங்க.
ஏன் இதை நம்ம பேசுறோம்னா, ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஒரு கொத்தனாருக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம்? ஒரு கொத்தனார் மேஸ்திரி சிட்டாலும் ஒரு ஜோடி வந்தாங்கன்னா 1400 ரூபாய் சம்பளம். 2 ஜோடி ஒரு நாளைக்கு வந்தா 3000 ரூபாய். அதே 7 நாளைக்கு உங்க வீட்டில் வேலை செஞ்சா 21000 ரூபாய் கொடுத்தாகணும். அப்ப 21000 ரூபாய் ஒரு வாரம் சம்பளம் கொடுக்குறான்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியும்? அப்ப அவன் எவ்வளவு திணறு தருவான்? அப்ப அந்த வாஸ்து கலையா இருந்தாலும் ஜோதிட கலையா இருந்தாலும் ஒளிமுறை இல்லாம உண்மையாக அடிச்சு நொறுக்கணும். அப்பத்தான் அந்த வாஸ்து ஜெயிக்கும். அப்படி சம்பாதிச்சா தான் நம்மளுக்கு இந்த பணம் காசு நிக்குமே தவிர வேற எந்த விதத்திலையும் நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன தெரியுதோ தெரியலனா, நல்லா சொல்றேன், தெரியலன்னு சொல்லுவேன். நான் ஓப்பன் டாக்ல பொண்ணுக்கு ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட எல்லாமே சேலஞ்ச் அடிக்கிறேன். இதே இடத்துல என்கிட்ட நிறைய பெரிய ஆளுகளை வாஸ்துல பேசியிருக்காங்க என்கிட்ட. நான் இதே இடத்துல ஓப்பனா சொல்றேன். இப்படியே நான் உட்கார்ந்துக்கிறேன். 1 கோடி ரூபாயில வீடு கட்டுங்க, இல்ல 2 கோடி ரூபாயில நான் வீடு கட்டுறேன். எனக்கு வாஸ்துப்படி, மனையடி சாஸ்திரப்படி, குடிப்பொருத்தப்படி ஒரு ஜாதகத்தையும் கொடுத்துருக்கேன். என்னோட ஜாதக பிரகாரம் எந்த கிரகத்தோட பகுதியில் தலைவாசல் வைக்கணும், எப்படி வைக்கணும், எல்லாமே எதுவுமே என்கிட்ட இல்லை. எனக்கு ஒரு பேப்பரு, ஒரு பேனா, ஒரு ரூல் பென்சில், ஒரு அடி ஸ்கேல், உங்களோட ஜாதகத்தை கொடுத்துருங்க. 2 கோடி ரூபா நாள் இதே இடத்துல நான் மேப் போட்டு கொடுத்துட்டு போறேன். இந்த இடத்துல நான் சேலஞ்சே அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா ஏன் அப்படின்னா, நான் சின்ன பையன்ல கலவை அள்ளினவன், நல்லா புரிஞ்சுக்கணும், கலவை அள்ளினவன், சிட்டால் வேலை செஞ்சவன், அதுக்கப்புறம் கொத்தனார் வேலை செஞ்சவன், அதுக்கடுத்தது மேஸ்திரி வேலை செஞ்சவன், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சவன், அதுக்கப்புறம் ஜோதிடம் வாஸ்து தெரிஞ்சவன், அதுக்கப்புறம் 30 வருஷம் அனுபவம். என்ன அப்படின்னா அனுபவம் தான் மிகப்பெரிய ஒரு பலம். அப்ப யார் ஒரு துறையில அதிக அளவுக்கு அனுபவத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க நம்ம ஜெயிக்கலாம். அப்ப உங்க காசு வேற இல்லை, என் காசு வேற இல்லை. அப்ப எல்லாத்துக்கும் காசு ஒண்ணுதான். அந்த காசை சரியா பயன்படுத்தி பாவம் அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை அமைச்சு கொடுங்க, ஜோதிடம் ஒழுங்கா பார்த்து சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். ஏன் கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் பரிகாரம் அப்படின்னு போட்டு கொள்றீங்க? அழுகுறாங்க தெரியுங்களா? உங்க கிட்ட அழுகுறாங்களா இல்லையோ நம்ம தெரியல, எனக்கு தெரியாம ஜோதிட என்கிட்ட எல்லாம் நிறைய வாடிக்கையாளர் அழுதுருக்காங்க, உண்மையாலுமே அழுதுருக்காங்க. அந்த பாவம் எல்லாமே சும்மா விடாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நல்லா என் மேல கோவிச்சுக்கிட்டாலும் அதை பத்தி கவலையும் இல்லை. நான் எதை வேணுமாலும் என்னால் சாதிக்கவும் முடியும். அழுகுறாங்க. அழுதா ஒரு யோசனை பண்ணி பாருங்க, உங்களை கடவுளை நம்பி உங்ககிட்ட அழுதா நல்லா இருக்குமா? அப்படியெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. இந்த வீடியோ முதல்ல நான் யார் அப்படி பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு கொடுப்பனையா மனசுல நினைச்சுக்கங்க. அப்ப நம்ம வாஸ்து அப்படின்னா ஏன் எப்படி பார்க்கணும், முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல வாஸ்தோட அடித்தளம் என்ன? சும்மா வாஸ்து நீங்க மொட்டையா சிம்பிளா வெறும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு உன் தடத்துல இப்படி கோணையா இருக்குது, தடம் நேரா குத்துது, இல்ல உன் இடம் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்குது, இப்படி இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த இடம் ஃபால்ட் பண்ணிடுமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப தென்மேற்கு மூலை, இப்போ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், எல்லா வீடியோவில் சொல்றதுதான், ஏன்னா பேசிக்கா சொன்னா தான் எல்லாம். என்னோட வீடியோவை நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் பெருமைக்காக சொல்ல, சத்தியமா திருச்செந்தூர் முருகன் மேல சத்தியமா சொல்றேன். என்னுடைய யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 13-14 பேர் வாஸ்து தொழில் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? என்னை நேரடியாக வீட்லயே அவங்க பொன்னாட போத்திட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோவை நம்ம கொடுக்குறப்பவே அவங்க வாஸ்து தெரியாதவங்க கூட வீடியோவை முழுசா பார்த்தா வாஸ்து சொல்ற அளவுக்கு இருக்கும். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னோம்னா, எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். பணத்தை சம்பாதிக்கவே முடியாது, ஒரு டைம் தான் சம்பாதிக்க முடியும். அந்த சம்பாதித்த ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும். இப்போ ஜாதகம் பார்க்க வர்றாங்க என்கிட்ட இன்னைக்கு நேற்று ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தவன் இன்னொரு 6 மாசம் கழிச்சு நம்ம கிட்ட வருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வெறும் 1000 ரூபா தான் ஜாதகத்துக்கு. ஆனா வீடு கட்டினவங்க இப்போ ஒரு வீடு கட்டிட்டு 3 மாசம் கழிச்சு நம்ம கிட்ட வீடு கட்டணும், எனக்கு ஒரு வாஸ்து போட்டு கொடுப்பாங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. வீடு கட்டுறவங்க இப்போ போட்டுட்டு இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு நான் வீடு கட்டுறேங்க, இல்லை இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டுறேங்க, ஒரு மேப் போட்டு கொடுன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா பணம் அது ஒரு டைம் தான் தலையெழுத்து. அப்ப அதை ஒழுங்கா செய்யணும்ல. அப்ப முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஒரு அழகு என்ன தெரியணும், ஒரு ஜோதிடருக்கு முதல்ல என்ன தெரியணும். முதல்ல இந்த இடத்தை பார்க்காம தயவு செய்து வாஸ்து பார்க்க போகாதீங்க, யாருமே போகாதீங்க. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு செல்போன்ல என்கிட்ட வாட்ஸ்அப்ல பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 படம் இருக்கும், 100 இடம் இருக்கு, உண்மையாலுமே இருக்குது. இடத்த காமிச்சு ஃபோன் காலும் கூட பண்ண மாட்டாங்க, அதில் எழுதியிருப்பாங்க இந்த வரைபடம் எப்படி இருக்கு, ஒரு புள்ளி. நம்மளுக்கு வேலை வெட்டி இல்லாதவனுக்கு சொல்ற மாதிரி இந்த வரைபடம் எப்படி இருக்கு, இந்த இடம் எப்படி இருக்கு, இப்படி ஒரு புள்ளி வச்சு அனுப்புவாங்க. அப்ப வரும் பாருங்க ஒரு கோபம் நம்மளுக்கு, இவ்வளவுதான் இருக்காது. அப்ப என்னன்னா நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, முதல்ல இடத்த பாருங்க.
இடம் தான் காலச்சக்கரத்தில் 4வது ராசி, அதுதான் தாய். அப்ப 4ஆம் இடம்ங்கிறது தாய், அதுதான் உள்ளம், அதுதான் தெளிவு. மன தெளிவுங்கிறதே 4ஆம் இடம் தான். மனசுங்கிறது 3ஆம் பாவம், மனசுடைய தெளிவு என்பது 4ஆம் பாவம். அதுதான் அந்த இடத்த தாயை கொடுத்தான். அப்ப அந்த இடத்த போய் பார்க்கணும். அப்ப இந்த இடத்த ஒரு 2 விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு இடத்த பார்க்கிறோம்னா, ஒரு வாஸ்து பார்க்கிறோம்னா, ஒரு கிரகங்களுடைய தன்மைகள் தெரியணும். அப்ப ஜோதிடமும் வாஸ்துவும் 2 நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஜோதிடத்திலையும் வாஸ்துலையும் இந்த எப்படி நம்ம மேட்ச் பண்ண முடியும்? கிரகங்களுடைய அடிப்படை தான், வேற எதுவுமே தேவையில்லை. சிம்பிளா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நவகிரக கோயிலை எடுத்துக்கங்க, அதை அப்படியே தூக்கி வாஸ்துல மேட்ச் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் விஷயம். எந்த இடத்துக்கு போனாலும் நவகிரகத்தை போய் பாருங்க, அந்த 9 தெய்வங்கள் இருக்கும். சென்ட்ரல அந்த பிரம்மஸ்தானம் கூடிய ஒரு இடத்துல தான் சூரிய பகவான் இருப்பார், கிழக்கு பார்க்குற மாதிரி. அதனாலதான் சூரியனுக்கு வாஸ்துல கிழக்கு திசைன்னு சொல்றோம். அதே மாதிரி சூரியனுக்கு முன்னாடி கிழக்கு பக்கத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருப்பார், கிழக்கு பார்க்குற மாதிரி. அப்ப கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம 2 கணக்கு போடுறப்ப சூரியனையும் எடுக்கலாம், சுக்கிரனையும் எடுக்கலாம். அதே மாதிரி மேற்கு பக்கம் அப்படியே திருமணின்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பாதுகாவலன் சொக்கத்தங்க சனி பகவான் இருப்பார். அதே மாதிரி தெற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெற்கு பக்கம் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருப்பார். வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குரு பகவான் உட்கார்ந்துருப்பார். அதே அந்த நவகிரகங்களை வடகிழக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புதன் பகவான் இருப்பார். தென்கிழக்கில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உட்கார்ந்துருப்பார். தென்மேற்கில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி வடமேற்கில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உட்கார்ந்துருப்பார். அப்போ இப்படித்தான் இந்த நவகிரகங்களுடைய தெய்வங்கள் அங்கங்கே உட்கார்ந்துருக்கும். பஞ்சபூதங்களுடைய தெய்வம் வேற, நவகிரகங்களுடைய தெய்வம் வேற. அங்க வந்து கிழக்கு இந்திரன், மேற்கு வர்ணன், தெற்கு யமன், வடக்கு குபேரன், தென்கிழக்கு அக்னி, தென்மேற்கு நிருதி, வடமேற்கு வாயு, வடகிழக்கு ஈசானியம். அது பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் அடங்கிய தெய்வம். இது நவ கிரகங்கள் அடங்கிய தெய்வம். அப்ப இந்த தெய்வங்களை அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த வாஸ்துங்கிற இடத்துல அப்படியே உள்ள கொண்டே ஜாயின் வச்சு பண்ணணும். இதுக்கு என்ன தெரியணும்? ஜோதிடம் தெரியணும். அப்ப ஜோதிடத்துல அந்த நவகிரகங்களுடைய தன்மைகள் தெரியணும். உன்னுடைய ஜாதகத்துல அந்த 9 கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு தெரியணும். அப்ப இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு இடத்த வாங்கலாமா வேணாமான்னு. எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? இப்போ உங்க வீட்டில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தென்மேற்கு மூலை ஒரு இடம் இழுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்த பார்த்துக்குங்க. இப்போ இந்த இடத்துல திசையை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த இடத்த கிழக்கு மேற்கு தெற்கு இருக்குல்ல, தெரியுதுங்களா? இந்த இடத்த தெரியுங்களா? இந்த இடத்த வடக்கு இதுதான், இது தெற்கு இதுதான், இப்போ இது கிழக்கு இதுதான், இது மேற்கு இதுதான். ஓகேங்களா? இப்போ மேற்கு இதுதான். அப்போ இப்படி ஒரு ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா, இப்போ தென்மேற்கு மூலை நீண்டுகிட்டு இருக்குதுன்னா இப்போ நம்ம நிற்கிறது தான் தென்மேற்கு மூலை. இதுதான் தென்மேற்கு மூலை. இப்போ நம்ம நின்று பேசுறது தான் தென்மேற்கு மூலை. அப்போ இந்த மூலை ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்குது, கோணையா தென்மேற்கு மூலை இழுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ தென்மேற்கு மூலை இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு முதல்ல நம்மளுக்கு மூளைக்கு வேலை கொடுக்கணும். யார் அங்கே இருக்கிறாங்க? நவகிரகங்கள்ல ராகு பகவான். தென்மேற்கு மூலை அந்த மூளை இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னா அங்க ராகுவோட ஆதிக்கம் அந்த வீட்டோடைய குடும்ப தலைவனுக்கு அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ராகுவோட ஆதிக்கம் என்ன? என்னங்க ஐயா? எல்லா வேலையுமே பண்றது. சூதாட்டம் இல்லை, எல்லா வேலையுமே பண்றது. என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றது. அப்ப இந்த மூளை இழுத்துக்கிட்டு இருந்தா எல்லா வேலையுமே பண்ணுவான். எல்லா வேலையும் என்ன? அதுக்கு ஏற்கனவே தென்மேற்கு மூலை நம்ம கன்னி மூலைன்னு சொல்லுவோம், சகஜால கில்லாடி. அப்ப இது எல்லாருமே பண்ணுவான்னு நம்ம கணக்கு போடக்கூடாது. இங்கதான் நம்மளுக்கு ஒரு மூளை வேலை கொடுக்கணும். அவனுடைய ஜாதகத்துல ராகு பாதகாதிபதியா இருந்தா மட்டும் இல்ல, ராகு அவங்களுக்கு அவயோகியா இருந்தா மட்டும் இல்ல, இப்படி ராகு கெட்டு போயிருந்தா மட்டும் தான் அந்த வேலையை செய்வான். நீங்க எல்லாத்துக்கும் இந்த மூளை இழுத்துட்டு இருக்குது அப்படின்னு நல்லா இல்ல. அப்ப யாராருக்கு ராகு நல்லா இருந்ததுன்னா இப்படி இழுத்துட்டு இருக்கிற மூளை அவங்களுக்கு கெடுதல் பண்ணாது. நல்லா புரிஞ்சு எல்லாருமே பேசணும். எடுத்த உடனே நம்ம போய் எடுத்த உடனே இந்த மூளை தென்மேற்கு மூளை இழுத்துட்டு இருக்குது அது ஆகாது. ஐயா ஒரு விஷயம் பாருங்க, நான் நடைமுறை வாழ்க்கையை தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இது ஒரு போர் அடிக்கிற மாதிரி கூட தெரியல. இது ஜோதிடத்தில் அந்த ஆர்வம் இருக்கிறவங்க, அந்த ஜோதிடம் வாஸ்து பார்க்குறவங்களுக்கு உட்கார வச்சு பேசணும்னா இதெல்லாம் அவங்களுக்கு சூப்பரான விஷயம். அந்த ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான விஷயம். அப்போ தென்மேற்கு மூலை இழுத்துட்டு இருக்குதுன்னா எல்லாரும் இழுத்துட்டு இருக்குதுன்னு தேவையில்லை. யாருக்கு சப்போஸ் ராகு நல்லா இருந்ததுன்னா அப்படி அந்த மூளை இழுத்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் பெருசாக எடுக்கவே தேவையில்லைன்னு சொல்கிறேன் நான். அதில் நீங்கள் 90 டிகிரி போட்டு வீட்டை கட்டிக்குங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம போய் தெரிஞ்சுக்கிறது, முதல்ல இடத்த தெரிஞ்சுக்குங்க. இடம்னா யாரு? டைரக்ஷன். முதல்ல டைரக்ஷன் தெரியணும். இப்படி இவ்வளோ பெரிய அருமையான ஒரு விழா நடக்குது,
மத்தியானம் வந்து உட்காந்துக்கிட்டீங்க, சோறு கிடைச்சிருமா? 1:30 மணிக்கு சோறு கிடைச்சிருமா டான்னு? அதுக்கு ஒரு ஆள் டைரக்ஷன் பண்ணுமில்ல. அப்ப டைரக்ஷன் யாரு? பூபதிராஜன் டைரக்ஷன். அப்ப டைரக்ஷன் ஒழுங்கா இருந்தா இந்த விழா பொழுதா வரைக்கும் நல்லா நடக்கும். இவர் இங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இதை பார்த்துக்குங்க, நாங்க வந்துடுற ஒரு முக்கியமான வேலைன்னு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலை நடக்குமா? அப்ப டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் திசை காட்டி. அப்ப முதல்ல ஒரு இடத்த என்ன பண்ணணும்? திசை காட்டிக்கு முதல்ல ஒழுங்கா இருக்குதான்னு பார்க்கணும். ஆனானப்பட்ட சூப்பர் ஸ்டார் 75 வயசுக்கு மேல டச் பண்ணிட்டாரு. அவரே அந்த பேட்டியில பார்த்தேன், நெல்சன் வர்றப்ப எந்திரிச்சு நின்னாரா. அவர் எந்திரிச்சு நிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்? டைரக்ஷன். அப்ப டைரக்ஷனுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த இடத்துடைய திசைகள் தெரியணும். அது கிழக்கா அல்லது மேற்கா அல்லது தெற்கா அல்லது வடக்கா, இல்ல எந்த மூளை இழுத்துக்கிட்டு இருக்குதுங்கிறது முதல்ல தெரியணும். அப்ப தெரிஞ்சாதான் நீ அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள மேப்பே போட முடியும். அதை தெரிஞ்சுக்குங்க முதல்ல. எதையுமே தெரியாம போன உடனே வீட்டுக்குள்ள போனோடனே அது சொல்றாங்களே, வீட்டுக்கு போன தலைவாசல் இந்த மூலையில் இருக்குது, சரி ரைட்டு, தலைவாசல் எந்த மூலையில்? வாயு மூலையில் இருக்குது, போட்டுடு. இந்த மூளை வாயு மூளை இழுத்தா கர்ப்பப்பை கோளாறு, தென்மேற்கு மூளை இழுத்தா முட்டி உடையும், சனி மூளை இழுத்தா ஆள் அழிஞ்சு போயிடுவான். இது ஒரு டைலாக் வச்சிருப்பாங்களாட்டுக்குது. ஒரு 10 விதமான ஒரு மூல மந்திரங்களை வச்சிருக்கிறாங்க. கர்ப்பப்பை கோளாறு, நரம்பு கோளாறு, இப்படி எல்லாம் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது எல்லாத்துக்கிட்டுமே. அது எப்படி பேசணும், எந்த இடத்துல பேசணும், இது உண்மையா அப்படிங்கிறது பேசணும். நிறைய பேர் நல்லா இருக்கிற வீட்டை, ஒரு ஆள் வந்து உண்மையாலுமே வீடு சூப்பர் வீடுங்க, அருமையா இருக்குது வீடு, எந்த கோளாறுமே இல்லை, நல்லா தான் இருக்கிறாப்புல இருந்தாலும் எந்த குறையும் இல்லை. ஒரு 2 பேர் பாப்புலரான ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடர், அவங்க போய் வீட்டை போய் பார்த்துட்டு, என் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை, இது மாதிரி வந்து மரணத்துக்கு சமமான கண்டம் இருக்குது, அதாவது வந்து கன்னி மூளை இழுத்துக்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக அவுட்டு, வாயு ஈசானிய மூளை பாதிப்பு அடங்கி இருக்குது, தலைமகனுக்கு ஆபத்துன்னு சொன்னோன்னே சொல்லி 4ஆம் நேரத்தை அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. நல்லா இருந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஒரு பாம்பு வந்து கொத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாம்பு கொத்திச்சுதான்னு தெரிகிற வரைக்கும் அவனுக்கு விஷம் ஏறவே ஏறாது. மாப்பிள்ள ஏன் காலை நொன்ற? என்னமோ தெரியல மாமா, நேற்று அந்த புதருக்கு போயிட்டு இப்படி வந்தோம். ஐயோ மாப்பிள்ள, புதருக்கு போனேன், அங்கே ஒரு 4 பாம்பு 2 பாம்பு படம் எடுத்துட்டு இருந்தது மாப்பிள்ள, அண்ணன் படம் எடுத்துதான், ஒருவேளை அதுக்கு கொத்தி இருக்குமோ அப்படின்ட்டான்னா நுர தள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன நம்ம பேச வர்றோம்? போய் தவறான ஒரு விஷயத்த இல்லாத இருக்கிறப்ப சொல்றப்ப எத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு வாஸ்து பார்க்க போயிட்டு உன் வீடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா? வாஸ்து பார்க்க போயிட்டு யாராச்சும் நல்லா இருக்குதுங்க உங்க வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சூப்பர் வீடுங்க அப்படின்ட்டு வந்துருவாங்களா? சொன்ன காசு கொடுக்க மாட்டான்ட்டு எதையோ ஒன்று ஒட்ட வச்சுட்டு வருவாங்க. அந்த ஒட்ட வச்சுட்டு வராதிங்கன்னு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கிற வீடு நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. நானெல்லாம் உண்மையாலுமே நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன், நான் ஒழிஞ்சு மோசம்னு சொல்லவே மாட்டேன். அப்போ நீ போய் அங்கே போய் நல்லா இருக்கிற வீட்டை தவறாக சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கர்மா வேலையை யார் அனுபவிக்கிறது? எல்லாமே நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. ஏதாச்சும் ஜோதிடத்தில் வந்து நான் ஜெயிச்சவன்னு யாராச்சும் ஒரு 10 பேர்த்த சொல்லுங்க பார்ப்போம். ஜோதிடத்தில் நான் ஜெயிச்சிட்டேன் நேர்மையாக இருந்துன்னு யாராச்சும் ஒரு 10 பேர்த்த சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஒருத்தரையும் நீங்கள் சொல்லவே முடியாது. பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மைக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நான் மீண்டும் உங்களை சொல்கிறேன், அரசரவையில் அரசரே வந்து தன்னுடைய சுய முடிவை, ஒரு நாட்டை பாதுகாக்கிறத சுய முடிவை எடுக்க முடியாத ஆளு ஜோசியரை தான் கொண்டே உட்கார வச்சிருந்தாங்க மேடையில். நீ ஏதோ பார்த்து நல்லது சொல்லப்பா, உன்னை நம்பிதான் இந்த ராஜ்யத்தையே பண்ணணும்னு. அப்போ ஜோதிடருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அப்போ ஒரு இடத்த பார்க்கும்போது ஒரு டைரக்ஷனை பாருங்க, அது என்ன திசையை பார்த்துக்கிட்டு இருக்குது, அந்த திசைக்கு தகுந்தாற் போல் வீடு கட்ட பழகுங்க. 2வது, இது எல்லாமே எல்லா பக்கம் நான் சொல்றது, உன் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டி பழகு. 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படாத. ஃபர்ஸ்ட் இப்படி ஆசைப்பட்டுட்டு ஜோசியரையும் வாஸ்து சொல்றவங்களையும் வீட்டையும் குறை சொல்லாத. அப்ப நம்ம பட்ஜெட்டை பார்க்கணும். ஒரு 10 லட்சம் ரூபாயில வீடு கட்டணும்னு ஒரு ஐடியா இருந்தா நம்ம கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 7 லட்சம் ரூபாய்னாச்சும் கையில் இருக்கணும். 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு நாளைக்கு பாலக்கால் போட்டுடலாமா, கொத்தனாரை கூப்பிடு, ஐயா வாங்க நம்மளுக்கு நாளைக்கு காலையில் பாலக்கால் போட்டுருமா, எப்படி போய் போடுவேன்? 1 லட்சம் ரூபாய் வச்சு குழியத்தான் மறிக்க முடியும்.
அப்ப வீட்டை ஆரம்பிச்சு அங்க கடனை வாங்கி இங்க கடனை வாங்கி அப்படியே நெவுத்தி கொண்டு போய் கடைசியில வீடு முடிகிறப்போ கிட்டத்தட்ட நகை காதில் இருக்கிறது கையில் இருக்கிறது ஊர்ல இருக்கிறது எல்லாம் போட்டு கடனை வாங்கி வீட்டை கட்டிடுறது. கரெக்டா வீட்டை கட்டி உள்ள போய் குடி உட்காருவான். மாசம் ஒன்றும் பிரச்சனை தெரியாது. 2வது மாசம் ஒவ்வொரு கடைக்காரனா வருவான். அப்ப என்ன சொல்லுவான் தெரியுங்களா? எடுத்த உடனே அவன் வந்து வீட்டை வந்து முதல்ல திட்டுவான். அவன் வாயில என்னென்னமோ வருதோ அத்தனையும் திட்டிவிட்டு இந்த நாசமா போன வீட்டை கட்டி தான் நான் இப்படி போயிட்டேன். வீடு நாசமா போகல, வீடெல்லாம் ஒழுங்காத்தான் இருந்தது, இவன் நாசமா போயிட்டான். முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன முக்கியம்? பட்ஜெட் முக்கியம். முதல்ல பட்ஜெட் தெரிஞ்சு வீட்டை கட்டுங்க. எல்லாத்துக்கும் இப்ப நம்ம பேசுறது ஆடியன்ஸ் விழிப்புணர்வு தான். நான் பேசுறது விழிப்புணர்வு தான் பேசுவேன். முதல்ல அந்த வீடு கட்டக்கூடியவங்க அவங்க வந்து ஒரு விழிப்புணர்வா இருந்து வாழ்க்கையில இனிமேல் சூதானமா இருந்துக்கணும். அதுக்காக தான் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து 3 பேர் கொஞ்சம் அளவா வீடு கட்டுறதுல கொஞ்சம் கவனமா இருந்து பொழைச்சிக்கிட்டாங்கன்னா போதும். அப்ப பட்ஜெட்டை முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை ஜாதகத்துல முதல்ல வீடு கட்டுறதுக்கு தகுதி இருக்குதான்னு பாருங்க. 3வது தகுதின்னு என்ன? ஜாதகத்துல வீடுங்கிறது 4ஆம் பாவம், வீடு இல்லைங்கிறது எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம். அதுதான் ஒரு ராசி தன்னுடைய 12வது ராசி கிட்ட தோத்து போயிடும். எப்பயுமே சொல்ற ஒரு ராசி தன்னுடைய 12வது ராசிக்காரங்கிட்ட தோத்து போயிடுவான். சிம்ம ராசிக்காரங்களை அடிக்கணும், கடக ராசிக்காரனை பிடிச்சி அடிச்சிடலாம். கன்னி ராசிக்காரனை அடிக்கணும், சிம்ம ராசிக்காரனை பிடிச்சி அடிச்சிடலாம். இதுதான் ஒரு லாஜிக்கே. இதுதான் ஒரு ராசி தன்னுடைய 12வது ராசிக்கிட்ட தோத்து போயிடும். அதனாலதான் 7வது ராசி யார்கிட்ட தோக்குது? 6வது ராசிக்கிட்ட தோத்து போயிருது. அதனாலதான் ஒருத்தருக்கு 6வது ராசியுடைய புத்திகள் நடைபெறும் பொழுது திருமணம் நடப்பதில்லை. நல்லா பார்த்துக்கங்க, உங்களுக்கு தெரியும். 6வது ராசி புத்தி நடக்குதுன்னா திருமணம் நடக்காது. ஏன்னா இந்த 6 என்பது 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்திற்கு 12ஆம் இடம் விரயஸ்தானமா இருக்கிறதுனால ஒண்ணு இல்ல. இப்ப 4ஆம் இடம் செயல்படுது அப்படின்னா 4ஆம் பாவத்தை தோக்கடிக்கக்கூடிய பாவம் 3ஆம் பாவம். எப்பயுமே முதல்ல நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கேள்விகள் கேட்கறாங்க. ஏன்னா நான் பேசுறப்ப ஜோதிடத்தையும் கொண்டாந்ததே நிறுத்திட்டு போகணும். அப்பதான் ஏன்னா இது இல்லாம இது இல்லை, இது இல்லாம இது ரெண்டும் ஒரே பார்ட்னர் தான். பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல திசையை விட புத்தி தான் வளையுது. 20 வருஷம் சுக்கிர திசை. குரு ஐயா பூதிராஜன் ஐயா உங்களுக்கு குரு திசை செம்ம பட்டையா இருக்கும். 20 வருஷத்துல காரு பங்களா எல்லாம் 20 வருஷத்துல சூப்பரா போயிருக்கீங்கன்னு சொன்னு வச்சுக்க. 20 குரு மகா திசை 16 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். 16 வருஷத்துல நான் காரு வாங்குவோம் பங்களா வாங்குவோங்கிறது அதை விட்டு தள்ளு. எப்ப வரும் அதை சொல்லி அப்படின்பா. அப்ப அதுதான் புத்தி. திசையை விட புத்தி தான் வலியுது. அப்ப புத்தியை தான் நம்ம ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஒரு வாடிக்கையாளர் வீடு கட்டலாமான்னு கேட்கிறப்ப புத்தியை தான் எடுத்துக்கணும். அப்ப இந்த புத்தி நடக்கக்கூடிய புத்தி வீடு கட்டலாமான்னு கேள்விகள் கேட்கக்கூடிய டைம்ல புத்தி 3, அதாவது திரிகோணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1, 5, 9 ஒரு ட்ரெயின். 1வதுங்கிற ஒரு இன்ஜின் போட்டுருச்சுன்னா பின்னாடி 5ங்கிற ஒரு பொட்டி 9ங்கிற ஒரு பொட்டி கிச்சு 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 போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 2ங்கிற ஒரு பொட்டி இன்ஜின் வந்துச்சுன்னா பின்னாடி 6, 10ங்கிறதும் போயிட்டே இருக்கும். 3ங்கிற ஒரு இன்ஜின் கிளம்பிச்சுன்னா 7, 11ங்கிற ஒரு இன்ஜினும் கிளம்பிக்கிட்டே இருக்கும். 4ங்கிற ஒரு இன்ஜின் கிளம்பிச்சுன்னா 8, 12ங்கிற ஒரு இன்ஜின் கிளம்பிட்டே இருக்கும். அதுதான் 1, 5, 9 ஒரு திரிகோணம், 2, 6, 10 ஒரு திரிகோணம், 3, 7, 11 ஒரு திரிகோணம், 4, 8, 12 ஒரு திரிகோணம். அப்ப திரிகோணங்கிறது ஒன்றுக்கொன்று பின்றி குழந்து இருக்கிறதே தான். எல்லாமே அக்கண்ணா மாதிரி இப்படி ஒரு சுருக்குனா இப்படி போய் சுத்தி மீண்டும் அதே இடத்துல வந்து நிக்கிறதா 1, 5, 9. அப்ப ஒரு 3ஆம் பாவம் செயல்படுது அப்படின்னா அதனுடைய திரிகோண பாவமான 7ஆம் பாவம் செயல்படும், 11ஆம் பாவம் போயிட்டே தான் இருக்கும். வேற வழியே இல்லை. அப்ப என்ன 4ங்கிறது வீடு, வீடே கட்ட வேணாங்கிறது 3, இடம் மாற்றம்ங்கிறது 3. அப்ப நம்ம கிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்வி 2 விதமான கேள்வி. நான் இடம் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா 3, 7, 11 கூடிய புத்தி நடந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்குங்க. 3, 7, 11 புத்தி நடந்தாலும் சரி, இல்ல எந்த கிரகங்கள் புத்தி நடத்தினாலும் சரி, அந்த கிரகத்திற்கு வரக்கூடிய நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அது 3, 7, 11 கிரகம் 11 அப்படிங்கக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரமா இருந்தாலும் சரி இடமாற்றம் பண்ணலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. மகர லக்னத்துக்கு வீடு கட்டக்கூடிய புத்திகள் எப்ப அப்படின்னா 4ஆம் இடத்து அதிபதி புத்தி, 8ஆம் இடத்து அதிபதி புத்தி, 12ஆம் இடத்து அதிபதி புத்தியில வீடு கட்டலாம்.
அப்ப மகரத்துக்கு 4ஆம் இடம் என்ன? செவ்வா. செவ்வா புத்தியில வீடு கட்டலாம். அடுத்தது 8 என்ன? சூரிய புத்தியில வீடு கட்டலாம். 12ங்கிறது என்ன? குரு புத்தியில வீடு கட்டலாம். வீடேன்னு அந்த டைம்ல மகர லக்னத்துக்காரன் கட்டக்கூடாதுங்கிறது எந்த புத்தியில கட்டக்கூடாது? அந்த 3ஆம் இடத்து அதிபதியோட புத்தியில கட்டக்கூடாது. 3ஆம் இடத்து அதிபதி யாரு? குரு. 7ஆம் இடத்து அதிபதி யாரு? சந்திரன். 11ஆம் இடத்து அதிபதி அவர் செவ்வாயா வராரு. அப்ப 3, 7, 11ஆம் அதிபதிகள் புத்தி நடக்கும் பொழுது அவன் யோககாரகனா இருந்தாலும் தயவு செய்து வீடு கட்டாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா அந்த 4ங்கிற வீடுக்கு அது டேஞ்சர், பிரச்சனைன்னு சொல்றேன் நான். 3, 7, 11ங்கிறது ஆப்போசிட். உங்களை கொல்றவனே அவன் தான். 4 கொல்றவனே 3 தான். அப்ப இந்த 3, 7, 11ஓட புத்தி நடக்கும் பொழுதும் கூட, அல்லது 3, 7, 11 அதிபதிகள் எந்த கிரகமோ அந்த கிரகங்கள் நடக்குகின்ற கூடிய புத்திநாதனுக்கு நட்சத்திரமாக வந்தாலும் தயவு செய்து வீடு கட்டாதீங்க. அப்படி கட்டினா ஒழுங்கா கொத்தனார் அமைய மாட்டான், ஆசாரி அமைய மாட்டான், நாக்கீர் அமைய மாட்டாரு. அப்படி எல்லாத்தையும் முடிச்சுன்னா அதுக்குள்ள நீ சேர்த்து வச்சிருந்த பணம் தெரிஞ்சு போயிடும். கடைசியில் முடிச்சுக்கிட்டு திருதுன்னு இருக்கணும். அப்ப இப்படி 2வது ஸ்டெப்பு உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தியை பாருங்க. இதைத்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸ்டெப் ஸ்டெப்பா. ஏன் வாஸ்து டைட்டில் என்ன? ஏன் வாஸ்து அவசியம் பார்க்கணும்? இதனால தான் பார்க்கணும், சிம்பிளா சொல்ல போனா. 3வது ஓகே, இடம் 4, 8, 12 இல்ல 4, 8, 12 அதிபதிகளுடைய புத்திகள், அதான் அந்த கிரகங்கள் வேறொரு கிரகத்திற்கு நட்சத்திரமா வரக்கூடிய காலத்திலேயே வீடு கட்டிக்கலாம். இல்ல அந்த 4ஆம் பாவத்தில், 8ஆம் பாவத்தில், 12ஆம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி அந்த கிரகங்களோட புத்தியில வீடு கட்டிக்கலாம். இது ஒரு ட்ராக். 3வது நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் தான் முதல்ல ஒரு இடத்த செலக்டட் பண்ணி வாஸ்துப்படி நம்ம பிளான் போடுறதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்த போய் நம்ம பார்க்குறப்பயே எப்படி தனி மனிதனுக்கு ஒரு ஜாதகத்தை போடுறோமோ அதே மாதிரி இடத்துக்கு ஒரு ஜாதகம் போடணும். இடத்துக்கு எப்படி ஜாதகம் போடுறது? அந்த இடத்துல போய் நம்ம எந்த நேரத்தில் அந்த ஈசானிய மூலைங்கக்கூடிய அந்த வடகிழக்குல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானுக்கிட்ட அந்த இடத்துல போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை முதல்ல வாஸ்து பார்க்க போனோம்னா 4 மூலைக்கு 4 எலுமிச்சம்பழத்தை 2ஆ கட் பண்ணி 4 மூலைக்கு வச்சு ஈசானிய மூலையில் ஒரு சூடத்தை பருத்தி வச்சு நீ அந்த நேரத்தில் உங்களுடைய தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அனைத்தையும் வேண்டி ஒரு பிரசன்னத்தை மட்டும் அதே டைம்ல அவங்க அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற டைம்ல எரிஞ்சு அந்த சூட அதையும் பாருங்க. அந்த டைம்ல ஒரு டைம் நோட் பண்ணி ஒரு ஜாதகத்தை போட்டீங்கன்னா 100% அந்த இடம் யோகியதையான இடமா, வீடு கட்டுறதுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய இடமா, இல்ல சூப்பரான இடமான்னு ஆண்டவன் சத்தியமா காட்டி கொடுக்கும். இது உண்மையான விஷயம். நான் ஃபாலோ பண்றது தான் உங்களுக்கு சொல்றேன். இதனால நம்மளுக்கு தொழில் பாதிக்கும் இல்ல, திறமைங்கிறது தனிப்பட்ட விஷயம். அப்ப அந்த நேரத்தில் ஒரு ஜாதகம் போடும் பொழுது இந்த 4ஆம் இடத்துல மாந்தியோ, இந்த 4ஆம் இடத்துல கேது பகவானோ, இல்ல 4ஆம் இடத்து அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்கு ராகு கேதுக்கள் நட்சத்திரமாக இது வந்துட்டால் அந்த இடத்தில் சல்லிய தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப அந்த ஒரு விஷயத்தை பிரசன்னத்தை போட்டு பார்க்கும் பொழுது முதல்ல இடம் ஏதாச்சும் தோஷம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டோம்னா இடம் சூப்பர், சரி இடம் தோஷம் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது அவங்க கேட்கட்டும், இடம் மோசமா இருக்கிறவங்க கேட்கட்டும், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அப்ப ஒரு இடத்த செலக்ட் பண்ணி இது சூப்பர் இடம்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் தான் வீட்டுக்காரரை கூப்பிட்டு முதல்ல எவ்வளவு லட்சம் ரூபாயில வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 16க்கு 10 பெட்ரூம் 2 வேணும், எனக்கு ஒரு ஹால் வேணும், 2க்கு 2 அட்டாச் பாத்ரூம் வேணும், ஒரு கிச்சன் வேணும், டைனிங் வேணும், பூஜை ரூம் வேணும், எனக்கு படிக்கட்டு உள்ள வேணும், இல்லை படிக்கட்டு வெளியே வேணும், எனக்கு 2 மாடி வேணும், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி என்னதான் சொன்னாலும் பரவாயில்ல, உன்னோட யாரா இருந்தாலுமே வீடு கட்டுறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே, இப்போ கல்யாணம் ஆகிற பையனை எடுத்துக்கங்க, ஒரு மைனர் பசங்க இங்கே யாருமே இல்லை, எல்லாருமே என்ன முதற்கொண்டு எடுத்துக்கங்க. கல்யாணம் பருவ வயிறப்ப அவன் என்ன நினைப்பான் தெரியுங்களா, எல்லாருமே நயன்தாரா மாதிரியே பொண்ணு வேணும்னு எதிர்பார்ப்பான். அப்போ மிச்ச கருப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வழி, நல்லா யோசனை பண்ணணும். அப்ப வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே என் வீடு இப்படி இருக்கணும், ஒரு பேப்பர்ல இப்படி ஒரு கட்டம், இப்படி ஒரு கட்டம், ஹால் இப்படி, கிச்சன் இப்படின்னு எதையோ ஒன்று கட்டமா ஒரு 10 பேப்பர் போட்டு வச்சிருப்பாங்க, போடாம யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கட்டத்தை மட்டும் அவங்க கிட்ட முதல்ல நம்ம வாங்கணும். அவங்க கிட்ட வாங்கினா தான் அவங்க மனசுல என்ன இருக்குதுங்கிறது தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கிட்ட இது 16க்கு 10 ரூம் போடலாமா, இல்ல 10க்கு 10 வேணுமா, இல்ல ஹால் 16க்கு 16 வேணுமா, அட்டாச் பாத்ரூம் வேணுமா, இதெல்லாம் எங்கெங்க வேணும் அப்படிங்கறத ஃபுல் பண்ணிக்கிட்டு தான் நம்ம போடணும். அப்ப வாஸ்துங்கிறது என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களை கரெக்டா உட்கார வைக்கணும். தண்ணியை தண்ணியில உட்கார வைக்கணும், நெருப்புல உட்கார வைக்கணும், காத்துல உட்கார வைக்கணும், நிலத்துல உட்காரணும். அப்ப நிலம் அப்படிங்கிறது தான் தென்மேற்கு மூலை.
அதனாலதான் வீட்டை போய் நிலத்துல கட்டுறாங்கிறாங்க. 10 சென்ட் இந்த இடம் இருந்தாலும் 10 இந்த இடம் எவ்வளவு இடம் இருந்தாலும் அதிக நேரம் நான் நின்று எந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறேன்? எல்லாருமே எந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறோம்? தென்மேற்குல தான் பேசிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா இது நிலையான இடம், நிலத்தத்துவம் இங்கதான் இருக்குதுங்கிறதுனாலதான் அந்த இடத்துல வீட்டை கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஏன் வீட்டை ஈசானியத்தில் கட்ட வேண்டியதானே? ஏதோ ஒரு மூலையில் கட்ட வேண்டியதானே? ஏன் கட்டினாங்க? எது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஒரே விஷயம் தான் அப்ப சொன்ன மாதிரி தான். மாயி படத்துல ஒரு சாம்பிள் உங்களுக்கு தெரியும். வாமா மின்னல் அப்படின்னு சொன்னா நம்ம சொயின்னு வந்து இப்படி போகும். அப்ப என்னமா தெரியுது, கொஞ்ச நேரம் நில்லுமான்னு சொன்னா அந்த அம்மா நின்று இப்படி நின்று கொஞ்சம் மாப்பிள்ளை பாருங்கன்னு சொன்னா அந்த அம்மா வணக்கமா அப்படிங்க. ஏமா மாப்பிள்ளை எங்க இருக்கிறாரு? நான் அத்தானை பார்த்து தான் இவ்வளவு நேரம் சொன்னேன் அப்படிங்க. அப்ப என்ன அப்படின்னா அதுதான் வாஸ்து. அப்ப இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அப்ப தென்மேற்கு மூலைங்கக்கூடிய இடத்துல தான் நிலத்தத்துவம் வீட்டை கட்டணும். அப்ப இந்த இடத்த இங்க இருக்காம அங்க மாத்தி கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது தப்பா போயிடும். அங்க ஒண்ணு இல்ல, இந்த இடத்த நான் ஒழுங்கா நின்று பேசிட்டு இருந்தேன்னா பரவாயில்ல, என் பேச கேட்டு 2 பேரும் இங்க குளவெறியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த எல்லையை விட்டு போயிடுறேன். என் மேல இருக்கிற குளவெறியில் என்ன பண்ணுவாங்க? இவனை போட்டு எப்படியோ மாப்பிள்ள ரொம்ப கொடூரமாக பேசிவிட்டு இவனை குத்துன்னு குத்தி போடலாம் மாப்பிள்ளைன்னு நினைப்பான். நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இருக்கிற இடத்துல இருந்தா எதுவும் பிரச்சனை இல்லை. அப்ப தென்மேற்கு மூலையில நிலத்தத்துவம் இருக்கணும். சரி, நீர் எங்க இருக்கணும்? நீர் இருக்கிற இடத்துல இருக்கணும் ஐயா. சிம்பிளான விஷயம். நீர் இருக்கிற இடத்துல நீர் எங்க இருக்கும்? ஆல்ரெடி சொல்லிட்டோம், வடகிழக்குல தான் நீர் இருக்குது. போடு, நீர் இருக்கிற இடத்துல என்ன போடு? தண்ணி வேணுமா? போடுறா, அந்த இடத்துல ஒரு போரை போடுறா, ஒரு கிணத்தை வெட்டுறா, குழியை வெட்டுறா, தண்ணி தொட்டி வெட்டுறா, போடுறா, அந்த மூலையில குழியை போடுறான்னா அதனாலதான் வடகிழக்குல தண்ணி தொட்டி போட்டாங்க, போர் போட்டாங்க, கிணறு வெட்டினாங்க. அங்க வெட்டாம தூக்கி இங்க தண்ணி எல்லா பக்கமும் வரும். இங்க போட்டா என்ன ஆகும்? இங்க வேற தண்ணி, அங்க வேற தண்ணி. இங்க அடிக்கிற தண்ணி இந்த தண்ணி, அங்க அடிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி. நல்லா புரிஞ்சுக்கங்க. தென்மேற்கு மூலையில தண்ணி இருந்ததுன்னா நல்லா இங்கதான் நீங்க நான் சொல்ற ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா பார்க்கணும். தென்மேற்கு மூலையிலும் தண்ணி இருக்குது, வடகிழக்குலயும் தண்ணி இருக்குது. வடகிழக்குல அடிக்கிற தண்ணி இந்த தண்ணி. அங்க யார் இருக்காங்க? புதன் இருக்கிறாரு. தென்மேற்குல அடிக்கக்கூடிய தண்ணி எந்த தண்ணி? ராகு பகவான் இருக்காரு, இந்த தண்ணி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனாலதான் ராகுவை ட்ரிங்க்ஸுக்கு காரகன்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த அதனோட கம்பேரிசன் நம்ம பண்ணி பார்த்தா அதனுடைய எல்லாமே சங்கிலி தொடர மாதிரி நீட்டா தெரியும். அப்ப குடிக்கல் இருக்கிற தண்ணி பூரா அங்க இருக்கணும், மேட்டில் இருக்கிற தண்ணி பூரா இங்க இருக்கணும். அப்படின்னு என்ன, ஒரு வீட்டுக்கு மேல நிலத்தொட்டு வீட்டுக்கு மேல ஒரு டேங்க் கட்டுறாங்க பாத்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் இந்த மூலையில் இருக்கணும். தரைக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அங்க இருக்கணும். அதனாலதான் வடக்குல கிழக்குல நிலத்தொட்டி போடுவாங்க, அதே தென்மேற்கு மூலையில மேத்தொட்டி போடுவாங்க. இதுதான் அந்த லாஜிக். அதே மாதிரி சமையல் நெருப்பு இருக்கிற இடத்துல தான் போடணும். நெருப்புங்கிறது என்ன? அக்னி மூலை. சரி, அங்க இருக்கிற மவராசையா சமையல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்கு சமையல் ரூம்? சோறு திங்கிறதுக்கு தானே சமையல் ரூம். சோத்துக்கு காரகன் யாரு? ஏன் அப்புறம் சந்திரன் அங்க வரணும்? ஏன் இந்த இடத்துல இது வராம இருக்கலாமே? நல்லா யோசனை பண்ணுங்க. தென்கிழக்குல நவகிரகங்களுடைய தெய்வம் யாரு? சந்திரன் தாங்க. தென்கிழக்குல நவகிரகங்கள் இருக்கிறதே சந்திரன் தான். ஏன் போய் சந்திரன் போய் அந்த மூலையில் போய் உட்காந்துருக்க வேண்டியதானே? வாயு மூலையில் போய் உட்காந்துருக்காரு. ஏன் இங்க உட்காந்துருக்காரு? ஏன்னா தென்கிழக்குங்கிறது சமையல் அறை. அப்ப அந்த சமையல் அறையில முதல்ல ஒரு வீட்டில் சமையல் யார் பண்ணுவாங்க? முதல்ல ஒரு குடும்பத்துடைய தலைவி தான் சமையல் பண்ணுவாங்க. குடும்பத்துடைய தலைவி யாரு? சந்திரன் தான். அதனாலதான் சந்திரன் அங்க வச்சா சந்திரனை மளிகை பொருளுக்கு காரகன், சாப்பாட்டுக்கு காரகன் சந்திரனுக்கு கொடுத்தான். வேற அவனுக்காச்சும் கொடுக்க வேண்டியதான சந்திரனை? அப்ப அந்த இடத்துல நெருப்பு இருக்கணும், சமையல் அறை அங்க இருக்கணும். வாயு மூலை அது காற்றுடைய மூலை. இந்த நெருப்பு தத்துவத்துடைய இன்னொரு அவதாரம் தான் அந்த மூலை. தண்ணியோட மறு அவதாரம் தான் தென்மேற்கு மூலை. அப்ப இங்க சமையல் அறை இருக்குதுன்னா அங்கேயே சமையல் அறை அமைக்கலாம். அது எந்த மாதிரி வீட்டுக்கு அமைக்கலாம்னா, கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் தான் அந்த வாயு மூலையோடைய சமையல் அறையை எடுத்துக்கணும். ஆனா கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் அக்னி மூலையை மட்டும்தான் எடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் நம்ம சொல்லிட்டோம், அவர் ஐயா சொல்லிட்டாரு, வடமேற்கு மூலையில சமையல் அறை போடலாம். எந்த வீட்டுக்கு? தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தான் போடணும். கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலையில தான் போடணும். நீங்களும் அங்க தூக்கி போடவே கூடாது. போட்டீங்கன்னா சுத்தமா வாஸ் அவுட். அப்ப வடமேற்கு மூலைங்கிறது காற்றோட மூலை. அது எதை வச்சாலும் அந்த இடத்துல நிக்காது, பறந்துடும். ஒன்றும் இல்லை, விற்கக்கூடிய பொருள்கள் எதை தூக்கி கொண்டு போய் போட்டீங்கன்னா அந்த மூலையில் வைத்தீங்கன்னா போயிடும். அதனாலதான் வடமேற்கு மூலையில
வைக்கோல் போர் எல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. வைக்கோல் போரை வந்து அதான் வக்கி புல்லும்பாங்க, நம்ம ஊரில் வக்கி புல்லும்பாங்க. அந்த பில்லுடைய போரை வந்து வடமேற்கு மூலையில் தான் வைப்பாங்க. ஏன்னா அங்கே வச்சோம்னா மாடு கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு தின்னு அப்படியே போயிட்டே இருக்கும், காற்று மாதிரி போயிட்டே இருக்கும். காற்றடிச்சா பறந்து போயிடும். அப்போ காற்று மூளை அந்த மூளை. அப்போ இந்த பஞ்சபூதங்களை நாலா பக்கமும் சரியாக வைக்கணும். பெட்ரூம் படுக்கிறது அதிக நேரம் ஒரு மனுஷன் 24 மணி நேரம் 12 மணி நேரம் எங்கது நிலையா இருப்பான்? படுக்கை அறையில தான் அமைப்பான். அப்ப நிலையா நீ 12 மணி நேரம் இருக்கிறனால தான்டா நீ படுக்கை அறைய தென்மேற்கு மூலையில வெயின்னு சொன்னானுங்க. அவன் வேலை இல்லாம எல்லாம் சொல்லல. ரெண்டாவது படுக்கறையை அதே மாதிரி வாயு மூலையில வெயினாங்க, சமையல அக்னியில வெயினாங்க, ஒரு வீட்டுக்கு ஹாலை வந்து ஈசானியத்தில் வெயினாங்க. இதுதான் இந்த பஞ்சபூதங்களுடைய வாஸ்து. வாஸ்துங்கிறது வேற, மனையடி சாஸ்திரங்கிறது வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. மனையடி சாஸ்திரம் தான் உண்மையாலுமே அந்த நூல்ல இருந்து உருவானது தாங்க எல்லாமே. வாஸ்து அப்படிங்கிறது எல்லாமே அதுலயே எல்லாமே இருக்குதுங்க. அந்த நூல்லையே இந்த மூலையில இது இருக்கணும், அந்தந்த மூலையில இது இருக்கணும். அன்னைக்கே வீராசாமி முதலியார் 1867 நூல்லையே எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க எல்லா மேட்டரையுமே. அதை வந்து ஜோடிச்சு நம்ம அழகு வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு, இந்த மூஞ்சிக்கு இந்த பொட்டு பூ நல்லா இருக்குதா, இந்த மூஞ்சிக்கு இந்த மேக்கப் போட்டு நல்லா இருக்குதா அப்படின்னு அவங்க ஒரு கோணத்துல பார்த்து அதை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்ப வாஸ்து என்பது எது எங்க இருக்கணுமோ அது மட்டும்தான் வாஸ்தே தவிர மற்றது வாஸ்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கப்புறம் மனையடி சாஸ்திரம். அப்ப மனையடி சாஸ்திரம்ங்கிறது என்ன? அளவுகோல். ஒரு வீட்டுடைய அளவுகளை சரியாக அளந்து அதை பொருத்தம் பார்ப்பதற்கு பேர் தான் மனையடி சாஸ்திரம். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்ல போனால், இப்போ அளவுகள் முக்கியம் இல்லையா வீட்டுக்கு? ஏன் அளவுகள் முக்கியம் இல்லைன்னா இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன், நல்ல இவ்வளோ ஹைட் இருக்கிறேன், பூதிராஜன் ஐயா இப்போ இருக்காரு, இவர் நான் அங்கேருந்து வந்தோடனே அளவு ஏன் முக்கியம்னு சொல்கிறேன். இப்போ வந்த உடனே பரணி பாரதி ஐயா வாங்க ஐயா வணக்கம் 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 அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்க, இது அளவு நல்லா இருக்குதா? நான் அங்கே நின்றுக்கிட்டு பூதிராஜன் ஐயா வணக்கம் அப்படின்னா நல்லா இருக்குதா? அப்போ எது எப்படி அளவு முக்கியம். இதுதான் அளவுங்கிறது. ஒரு ஆவரேஜ் ஒரு 5.5 அடி 6 அடி 6.25 அடி இருந்தா அதுதான் அளவு முக்கியங்கிறது. அப்ப அளவுகள் வந்துங்கிறது 100% வீட்டுக்கு அளவு தேவை. இதுல உள்ளளவு முக்கியங்கிறான் ஒருத்தன் வெளியளவு முக்கியங்கிறான், ஒருத்தன் அளவே தேவையில்லைங்கிறான். அளவே தேவையில்லைன்னு சொல்லி கடைசியில ஐயா நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, நான் சத்தியமே எங்கிட்ட அழுவாங்க ஐயா, நிறைய பேர் அழுவாங்க ஐயா, உண்மை சொல்றேன், எங்கிட்ட அழுதுருக்காங்க, ஏகப்பட்ட பேர் அழுதுருக்காங்க. வாடிக்கையாளர்கள் தான் நம்மளுடைய உயிர். முதல்ல வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் நம்மளுடைய கண்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடாதுங்க, தெரியாம நடக்கிறது வேற, கண்ணுக்கு தெரியாம செய்யக்கூடாது. அப்ப அளவுகள் முக்கியம். அளவுகள் என்ன? உள்ளளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், வெளி அளவுகள் அதை விட முக்கியம். அப்ப அதனாலதான் கட்டடத்தை நீளம் சரியா இருக்கணும், கட்டடத்துடைய அகலம் சரியா இருக்கணும், கட்டடத்துடைய உள்ளளவுகள் சரியா இருக்கணும். இப்படி அடிக்கணக்குகளை வந்து அப்பதான் கொண்டாந்தாங்க. இப்ப இந்த அடிக்கணக்குகளை மையப்படுத்தி தான் ஒரு வீட்டுடைய அந்த சாஸ்திர பொருத்தங்களை கண்டுபிடிச்சாங்க. இப்ப ஒரு ட்ரெண்டிங் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு 3 நாள் தரகு வேலைக்கு போறான், நான் ஜோசியருங்கிறான்ப்பா. 3 நாள் பொண்ணுக்கு தரகரா போறான், நான் ஜோசியர் விசிட்டிங் கார்டு போட்டுக்கிட்டான். அவன் தான் தெரிஞ்சு போச்சே, 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், அவன் ஜோசி இருக்கிறானே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எதையோ ஒண்ணு அந்த ஜோதிடத்துடைய அந்த பொருத்தங்களை பாக்குறாங்க. இதுதான் விஷயம். எல்லா புரோக்கர்கிட்டையும் ஜோசியர்கிட்ட பொருத்தம் பார்க்குற புஸ்தகம் இருக்குதோ இல்லையோ, எல்லா தரகு வேலை செய்யறவங்கிட்ட பொருத்தம் பார்க்குற புக்கு இருக்கு தெரியுங்களா? பொண்ணு போய் பார்த்தோன்னே பொண்ணு என்ன படிச்சிருக்குது எல்லாம் கேட்டுங்க. நம்ம பொண்ணுக்கு என்ன நட்சத்திரம்? பொண்ணுக்கு வந்து ஆயிலி நட்சத்திரம், கடகராசி. உங்க பையனுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம். ஒரே நிமிஷங்க, ரேவதி ஆயில்யம், ஓகே, பொருத்தம் 10 கேட்டு பொருத்தம், ஓகே, சிறப்பாக பண்ணலாமே, சரி வாங்க பேசிக்கலாம். அப்ப என்ன? பொருத்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சிம்பிளா. அப்ப பொருத்தங்கள் எப்படி? ஒரு பொண்ணையும் ஒரு ஆம்பளையும் 2 பேரையும் ஜோடி சேர்த்துறீங்க. ஜோடி சேர்த்துறப்ப இவனுக்கு அது இணங்கி போகணும், இவன் இஷ்டத்துக்கு அந்த புள்ள வரணும், இந்த பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு யோகம் வரணும், பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் மாமனார் மாமியா வரணும். எவனாச்சும் நல்லா ஒரு யோசனை பண்ணி பாருங்க. நம்ம தானே வந்து லேடிஸ்க்காக தான் இப்போ நான் சாதகமாக பேசுகிறேன். ஏதாச்சும் ஒரு ஆம்பளை ஒரு லேடிஸ் ஆகுது, என் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் எங்க வீடு நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் சொத்து வாங்கணும், எங்க வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஜெயிக்கணும்னு ஏதாச்சும் ஒரு லேடி சொல்லியிருக்கிறாங்களா?
ஆனா இவனைய நம்மாலேய அந்த புள்ள வந்த உடனே என் குடும்பம் அந்த பொண்ணு வந்த ராசி எங்கேயோ போயிட்டோம்பியா, அந்த பொண்ணு வந்த யோகம் நாங்க அடியோடு அழிஞ்சு போயிட்டோம்பியா. எல்லாமே அந்த பெண்களை தான் வந்து தவறா சொல்றாங்க. அது தப்பே கிடையாது. அது மாதிரி எல்லாம் சொன்னா அது மிகப்பெரிய ஒரு கொடுமை. அப்ப அந்த பொருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி திருமணத்திற்கு கணவன் மனைவிக்கு ஒரு அந்யோனி எப்படி இருக்குது, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது, கழுத்து பொருத்தம் இருக்குது, ராசி பொருத்தம் எப்படி இருக்குது, ரச்சி பொருத்தம் எப்படி இருக்குது, யோனி பொருத்தம் இருக்குதுன்னு எப்படி 10 பொருத்தம் பார்க்குறீங்க, அதே மாதிரி தானே ஒரு வீட்டுக்கு பொருத்தம் பார்க்கணுமில்ல. ஏப்பா நேற்று வந்த புள்ள கல்யாணம் ஆகி ஒரு நான் சொல்றது ஒரு 20 வயசுக்கு ஆனோம்னா ஒரு லேடி வருது, ஒரு பையன் வருது, அதுக்கே நீங்கள் பொருத்தம் பார்க்குறப்ப வாழ்நாள் பூரா உன்னோட குழந்தை, உங்களோட வாரிசுகள், இவங்க எல்லாம் தலைமுறை தலைமுறையாக வாழக்கூடிய வீடல்ல, அதுக்கு ஒரு பொருத்தம் பார்க்கணுமில்ல. அந்த பொருத்தம் தான் மனைவி சாஸ்திரத்துடைய குழிப்பொருத்தம் அப்படிங்கிறது. அப்போ அந்த குழிப்பொருத்தங்கிறது தான் வீட்டுக்கு ஆதாயம், விரயம், கர்ப்பம், யோனி, ராசி, நேத்திரம், வயசு, சூத்திரம், யோகம், இப்படி 15 பொருத்தம் இருக்குது. அப்போ 15 பொருத்தம் நல்லா இருக்கணுமா, 15 பொருத்தம் நல்லா இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் வரவு செலவு சூப்பராக இருக்கணும். வரவு செலவுன்னா என்ன, பேலன்ஸ். வீடு கட்டினதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் சம்பாதிக்கிற காசுக்குனாச்சும் ஈக்குவலானாச்சும் இருக்கணும். இல்லை சம்பாதிக்கிற காசு கொஞ்சம் அதிகமாக இருந்து செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள் அடங்கணும். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம், 9 ரூபா செலவாயிட்டாலும் 1 ரூபானாச்சும் இருக்கணும்லப்பா. அது இல்லைன்னா அது எதுக்குப்பா அந்த வீடு. அப்போ அதுதான் ஆதாயம் விரயம் அப்படிங்கக்கூடிய பொருத்தம். இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி அடுத்த பொருத்தமே என்னன்னா வீட்டுக்கு கண்ணு நல்லா இருக்கணும். வீட்டுக்கு கண்ணுங்கிறது என்ன, அதுதான் நேத்திர பொருத்தங்கிறது. நேத்திரங்கிறது கண்ணு. இவன் சொன்ன மாதிரி கவுண்டன்னு சொன்ன மாதிரி டும்மு டும்முன்னு சத்தம் தான் கேட்குது, அது என்ன கடல்ல வெடிக்குதுன்னு தெரியல. டே அப்பா உன்னால எனக்கு ஒரே ஒரு மிச்சம்டா, கரண்ட் பில்லு நான் கட்டுனதே இல்லடா அப்படிங்கிறானல்ல. அது மாதிரி கண் இல்லை, வீட்டில் பணம் ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே டிவி இருக்குது, எல்லாம் வேணுங்கிற வசதி இருக்குது, ஏதாச்சும் பார்க்க முடியுமா? கல்லுண்டு இல்லாதவன் வாழ்க்கை குருடன் போல தான். அப்போ கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நேத்திர பொருத்தம். 2வது ஆதாய விரயம், நேத்திரம் நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த வீடு எப்பேற்பட்டவன் வந்தாலும் தில்ல அதுக்கு எதிர்ப்பு சக்திகளை தாங்கக்கூடிய அந்த யோனி பொருத்தம் நல்லா இருக்கணும். யோனி பொருத்தங்கிறது என்ன, ஒரு சிம்ம யோனி, யானை யோனி, பசு யோனி, இப்படி அந்த நல்ல யோனிகள் இருந்தா அந்த வீட்டில் தீய சக்திகளோட தாக்கம் அந்த வீட்டுக்கு வராது. ஃபைட் பண்ணும். நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாமே ஃபைட் பண்ணும். வேற அந்த யோனிகள் சரியில்லைன்னா தீய சக்தி டக்குன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரும். அதெல்லாம் நம்ம தசாபுத்திகள் மோசமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே. அப்ப யோனி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வீடு கட்டவே நிறைய பேர் செத்து போயிடுவோம். வீடு கட்டுறப்ப ஆக்சிடென்ட் ஆகும். இதெல்லாம் ஏன், வீட்டுக்கு யோகம் மரண யோகம் வர்றதுனால தான் இந்த பிரச்சனையே. அப்போ யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு கட்டினதுக்கு அப்புறம் ராசி ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது வீடு கட்டுறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 25 வயசுனாச்சும் அந்த வீட்டுக்கு வயசு இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, பொதுவாக ஒருத்தர் கூப்பிட்டு 1000 கோடி ரூபா உனக்கு இந்த நேரத்தில் பணம் கொடுக்குறேன்ப்பா, ரொக்க பணம் உனக்கு எப்படி இருக்குது, அவன் அப்படியே தலைகள் தெரியாம இருப்பான். 1000 கோடியா சொக்கா அப்படின்பா. அந்த அளவுக்கு 1000 கோடி ரூபா வேல்யூமா. இதை சொல்லி முடிச்சோன்னா அவர் சொல்லணும், உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் தான் வாழ்நாள், நாளை இறந்து விடுவாய் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரிதான் வீட்டுக்கு வயசு பொறுத்த ரொம்ப முக்கியம். மினிமம் 25 வயசுனாச்சும் இருக்கணும். அதுக்கு மேல இருந்துட்டாலும் பரவாயில்ல, அது கீழே இருக்கக்கூடாது. அப்ப வீட்டுக்கு ஆதாய விரயம், யோனி, வயசு, கண் பார்வை, யோகம், இது மாதிரி பொருத்தங்கள் மினிமம் ஒரு 6 பொருத்தங்கள்னாச்சும் இப்படி இருக்கணும். அப்ப இந்த 6 பொருத்தங்களும் வாஸ்துவும் மனைவி சாஸ்திரம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வீடு அமைக்க முடியுமானா நிச்சயம் சத்தியமா முடியாதுன்னே தெரியாது. அதுக்கு அனுபவம் வேணும், ஜோதிடம் தெரியணும், வாஸ்து தெரியணும், இதையும் தாண்டி நேர்மை இருக்கணும். நேர்மை இருக்கணும். நம்மளுக்கு என்னதான், எனக்கு தான் ஆசைப்பா, நானும் மாதம் ஒரு 20 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும்னு எனக்கு ஆசை தான். தலையில் எழுதி வச்சிருக்கணுமல்ல, என் சக்தி கெப்பாசிட்டி 1 லட்சம் ரூபாய்னா என் சக்தி 1 லட்சம் தான். விதி என்னவோ அதுதான் நடக்கும். அப்போ எந்த ஒரு துறையில் நேர்மையாக நல்ல ஒரு ஞானத்தோடு அதை பயணிச்சோம்னா ஜெயிக்கணும். அதைத்தான் சொல்கிறேன். யாரும் வந்த வழி மறக்கக்கூடாது, பழசை நினச்சி பார்க்கணுங்கிறத சொல்கிறேன். அப்போ பழசை நினச்சி பார்த்தோம்னா வாழ்க்கை தரத்தை ஓட்டிடலாம். அப்போ வெறும் வாஸ்து மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிறது ஒரு போர்வை, பாதுகாவலன். இப்போ கீழ் மாடியில் இருக்கிறோம், மேல் மாடியில் இருக்கிறோம். ஒருத்தர் சொன்னா என்ன சொன்னா,
நானே பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தான். ஊர்லேயே ஒரு ஆள் சொல்லிக்கிறான், ஊரே வாஸ்து பார்த்து வீடு கட்டினானுங்க, சென்னை பூரா முழுகி போச்சு, வாஸ்து என்ன ஒழுங்காவா இருந்ததுன்னு கேட்டான். அப்ப என்னன்னா, இயற்கையை வந்து யாருனாலையும் கணிக்க முடியாது. மேக்சிமம் ஜோதிடம் உண்மை, ஆனா ஜோதிடர்களுக்கு ஒரு 60% தான் உண்மை. அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நல்ல புத்தி. சொன்னார்ல, நான் படிச்சு சொல்றேன் அவர்கிட்ட, பேசுங்க, தயவு செய்து பேசினா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா பேசுறதுங்கிறது எத்தனாம் பாவம்? 2ஆம் பாவம். வாயில புள்ளதான் பிழைக்கும், பேசுற புள்ளதான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப நம்ம இப்படி ஒரு மேடையை போட்டு அடுத்தவங்களை பேச வச்சு அழகு பார்த்து எதுக்காகுது? நம்ம பேசினா தான் நம்மளுக்கு பணம். அப்ப பேசுறதுக்கு 2ஆம் பாவம், பேசுறதுக்கு 2ஆம் பாவம் எந்த பாவம் தெரியுங்களா? நம்மளுடைய தைரியம் தாங்க, நம்மளுடைய வீரியம் தாங்க, நம்மளுடைய முயற்சி தாங்க. 2ஆம் பாவமான பேச்சுக்கு 2ஆம் பாவங்கிறது 3ஆம் பாவம், அதுதான் முயற்சிங்கிறது. அப்ப நம்முடைய முயற்சியை நம்ம தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது எந்த துறையா இருந்தாலும் சரி, ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் திட்டுறான் போறவன் என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்முடைய ஜாதகம் வாஸ்து இந்த 2 இடத்துலயும் நம்ம ஒரு ஜாயிண்ட் அப்ப கொண்டாந்து சேர்த்து நிறைவு பண்றோம். என்ன பண்றோம்? ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் கெட்டே இருந்தாலும் கூட, கெட்டே இருந்தாலும் அவனுக்கு நடக்கிற தசை எல்லாம் புத்தி மோசமா இருக்குதுவா அப்படின்னா, ரோட்ல துரத்திக்கிட்டு வர்ற நாய் கூட வீட்டுக்குள்ள வந்து கடிக்காது. இதே வந்து வீடு வாஸ்து கோளாறா இருந்ததுன்னா ரோட்ல போற நாய் துரத்திக்கிட்டு வந்து வீட்டுல கடிச்சிட்டு போகும். இதுதான் வாஸ்துங்கிறது. வாஸ்து தப்பா, வாஸ்து வந்து பலமா இருந்தா இதெல்லாமே வலிமையா வேலை செய்யும். அப்ப என்னன்னா, ஒரு ஜோதிடங்களும் வாஸ்து 2ம் சேர்ந்த ஒரே ஒரு கண்ணு தான். அப்ப அந்த வாஸ்து வந்து நம்ம ஒரு துல்லியமா பர்ஃபெக்டா அமைச்சோம்னா, நம்மளுக்கு நடக்கிற தசா புத்தி மோசமா இருந்தாலுமே கூட ஒரு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்தி உட்கார்ந்துக்கிட்டோம்னா, எப்படி இந்த மழை காத்து புயல் இது மாதிரி இதுல உள்ள அடிக்காம மழையில நனையாம நம்ம எப்படி வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறோம். அப்ப வீட்டுல எந்த ஒரு ஒண்ணுல வெளியே ஃபுல்லா மழை பெய்யுது 24 மணி நேரம், வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிறோம். அப்ப அந்த மழை நம்மளை தாக்குமா? தாக்காதல்ல. அதுதான் வாஸ்துங்கிறது. அப்ப கிரகங்கள் தசா புத்திகள் கெட்டே இருந்தாலும் கூட வாஸ்து மட்டும் நல்லா இருந்தா நிச்சயம் அவங்க 100% நிச்சயமா ஜெயிக்க முடியும். ஏன் அவசியம் வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா, அவசியம் இதுக்கு தான் வாஸ்து பார்க்கணுங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் முதல்ல நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த தருணத்தில் சந்திப்போம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி நிச்சயம் குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் அடுத்த தருணத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.